அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும், எல்லாம் செயல் கூடும், இனியனதம் இதயத்தில் நினைப்பார் தமக்கு எல்லாம் செயல் கூடும். அன்பே என் உயிர், அடுத்தவர்க்கு இதம் புரிதலே எம் வாழ்க்கை, அறம் செய்தலே நோக்கம் என்று எண்ணுவார் தமக்கு எல்லாம் செயல் கூடும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என வாழ்வார் தமக்கு எல்லாம் செயல் கூடும். என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாய்கிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள்ள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீன். வணக்கத்திற்குரிய, அதனால்தான் அந்த கூட்டம் நாட்டமுள்ள கூட்டம் கடைசி வரைக்கும் திரண்டு வருமே தவிர வறண்டு போகாது. இவ்வளவு நேரம் இங்கே நடத்தினார் ஐயா சீனிவாசன் அவர்களும் ஐயா ரவி அவர்களும் எல்லாரையும் சிறப்பித்தார்கள். அந்த நிகழ்ச்சி வேண்டுமா என்று யோசித்து அதற்கு விடை சொன்னார்கள். அதில் எல்லாரையும் தம்பதிகளாய் வந்திருப்பவர்களை அழைத்து சிறப்பித்தார்கள். பல தம்பதிகள் பேரளத்திலே தொடங்கி நிறைய தம்பதிகள் அழைத்தார்கள். தம்பதிகளாகவே சன்மார்க்கத்திற்குள்ளே வருகிறார்கள். எப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு விழிப்பு நிலை இருக்கிறது. அவர்களுக்கு 2 பேருக்குமே தெரிகிறது, தம்பதி அவன் என்று உணர்கிற தம்பதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர் என் பதி அல்ல, இவர் என் பதி அல்ல, என் தம்பதி அவன் ஒருவன் இருக்கிறான். தம்பதி அவன் ஒருவன் இருக்கிறான். வள்ளலாருடைய தத்துவம் அதுதான், ஒருவன் இருக்கிறான். அதனாலே தான் காதர் பாட்ஷாவாக இருந்தாலும் மஸ்தானாக இருந்தாலும் இங்கே வருகை புரிந்து பேசிவிட்டு போயிருக்கிற ஐயா ராசுதீனாக இருந்தாலும் இங்கே அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த அலைவரிசையில் பயணம் செய்பவர்கள், ஒரு கொள்கையை நோக்கிய, குறிக்கோளை நோக்கிய, கோட்பாட்டை நோக்கிய பயணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் வள்ளலாரை பிடிக்காமல் போகவே போகாது. அப்படி ஒரு புரட்சியாளர் இல்லையா அவரு? தெய்வங்கள் பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்று இல்லார். அடிச்சு சொன்னவர்கள் யாராவது வைதீக நம்முடைய பூர்வீக சமயத்திலே, சைவ சமயத்திலே யாராவது உண்டா? பல தெய்வங்கள், அனைத்தும் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள், சொல்ல போனால் கற்பனை தெய்வங்கள். அந்த கற்பனை தெய்வங்களை வைத்துக் கொண்டு இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா விற்பனை தெய்வங்களாகவும் மாற்றுகிறவர்கள். நல்லா தட்டலாம், யோசிக்கலாம் கூடாது. சன்மார்க்க கூட்டம் என்று வந்துவிட்டால் ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர் அப்படின்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது. இங்கே உருக்கம் உண்டு, அதை விட கருத்து பெருக்கம் உண்டு. காவிரி போல், கங்கையை போல், காவிரி போல் கருத்துகள் ஊறி வரும் வெள்ளம், கருத்துக்கள் வெள்ளமாக ஊறி வருகின்ற இடம் எதுன்னா சன்மார்க்கம். ஒரு பொக்கிஷம் இருக்கு சாரிங்க. அதை புரட்டி பார்ப்பவர்கள், திரட்டி பார்ப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று ஒரு காலத்தில் வருத்தப்பட்டோம். இன்னும் வருத்தமே பட வேண்டாம், வருத்தமே பட வேண்டாம். ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா
அந்த அரசியல் கட்சிக்கு பின்னாலே பெண்கள் கூட்டம் இருக்கும் என்றால் வாக்கு பெட்டி நிரம்பும். எல்லாரும் அதை குறிவைத்தே, அந்த பெண்களை குறிவைத்தே அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், அந்த ஓட் பேங்க் வேண்டும் என்று யோசிப்பார்கள் இல்லையா? அதெல்லாம் போய் என்னென்னமோ நகாஷ் வேலையெல்லாம் பண்ணி இழுக்கும். நாங்கள் தேவையில்லை. எங்கள் சன்மார்க்கத்தில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், எங்கள் சன்மார்க்கம் எதிர்காலத்தில் பெண் மார்க்கம் என்று ஆகிவிடும் என்று சொல்லுகிற அடிப்படையிலே பெண்கள் இருக்கிறார்கள். அண்மையிலே நான் தேனி மாவட்டத்திலே இருக்கிற ஓடைப்பட்டி என்கிற ஒரு இடத்திலே போய் ஒரு நிகழ்விலே பேசின. ராமுத்தாய் ஒரு பெண், 84 வயசு ஐயாக்கெல்லாம், எங்க ராமுத்தி ஐயாக்கெல்லாம் என்னுடைய கிராமத்திலே என்னுடைய விழாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு சன்மார்க்க புரட்சி தாய் என்று இதை போல இங்கே கொடுத்தார்கள். நான் விருது கொடுத்தேன், சன்மார்க்க புரட்சி தாய். ஏன்னா அந்த கிராமத்திலே இருக்கிற அத்தனை பெண்களையும் அவர் சைவமாக மாற்றி இருக்கிறார். மாமிச பட்சினியே கிடையாது, அங்க எல்லாம் சைவ பட்சினி தான். பெண்களை சைவமாக்குவது, பெண்களை சைவமாக்குவது, ஆண்களை சைவமாக்குவது ரொம்ப சிரமம் இல்ல. சைவமாக்கினாலும் ஒரு ஆள் தான் சைவமா இருப்பான். பெண்ணை சைவமாக்கினால் அந்த குடும்பமே சைவமாகும், அடுத்த தலைமுறை சைவமாகும். அதனால்தான் பெண்களுக்கு பாரதிதாசன் சொல்லும் போது சொல்லுவான், பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். எங்க வள்ளல் பெருமான் தான் முதல்ல பெண்களுக்கு சாதாரண கல்வி மட்டுமல்ல, அவர்களுக்கு ஞான மெய்ஞான கல்வியே பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலர். நடைமுறை கல்வி அல்ல, மெய்ஞான கல்வியை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள்தான் பால் ஊட்டுகிற பொழுதே, பால் உண்ணுகிற பொழுதே பச்சை குழந்தைக்கும் அந்த அறிவை புகட்டுவார்கள். அந்த ரத்தத்தில், அந்த சித்தத்தில் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். அந்த ரத்தத்தில் இருந்தால் பாலில் இருக்கும், பாலில் இருந்தால் அப்பால் போகாமல் இப்பால் வந்து குழந்தையை அணைக்கும் என்கிற காரணத்தினாலே தான் குழந்தைக்கு சொல்ல வேண்டும், பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். கல்வியில்லா பெண்கள் களர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதர்வர்கள் விளைவதில்லை. நாம் பாவேந்தன், கல்வியில்லா பெண்கள் களர் நிலமா, வெறும் புல்லு தான் முளைக்கும், நல்ல புதல்வர்கள் முளைக்க மாட்டார்கள். ஆக பெண்களுக்கு கல்வி கொடுனா. இன்னைக்கு பெண் கல்வி தமிழ்நாட்டில் முன்னிலையில் இருக்கிறது, அதில் ஒன்று மாற்றம் இல்லை. அந்த தோற்றம் மகிழ்வளிக்கிறது. அப்ப வெறுங்கல்வியே அவர்களை உயர்த்தும் என்றால், இந்த பெண்களுக்கு சன்மார்க்க கல்வி மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த தலைமுறை மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக. நான் பல இடங்களில் திருமண மேடைகளில், சன்மார்க்க திருமண மேடைகளிலேயே சொல்றது உண்டு. மணமக்களை பார்த்து நிறைய எங்கள் ஐயா தலைமையில் இந்த தம்பதிகளை சிறப்பிச்சாங்களே, அதில் ஒரு சிறப்பு, ஆண் பெண் தம்பதிகள் சிறப்பித்தார்கள். கணவன் மனைவியை சிறப்பித்தார். 2 ஆண்களே தம்பதிகளாக வந்தார்கள். இல்ல, 2 ஆண்களை தம்பதிகளாக கூப்பிட்டு இவருக்கு, ஆமா அது உண்மை, சாந்தகுரு ஐயா ராமமூர்த்தி, ராமமூர்த்தி மூர்த்தி சிறிது, அவருக்கு கீர்த்தி பெரிது. ஐயா சாந்த குரு சன்மார்க்கத்துக்குள்ளே நுழைப்பதற்கு சாந்த குருவுக்கு சாந்தமான குரு ஐயா ராமமூர்த்தி தான். சாந்த குரு பற்றி கொண்டிருக்கிற சாந்த குரு யாரு? எங்க ராமமூர்த்தி ஐயா தான். எனக்கே குரு தான், எனக்கே குரு தான். என்னை பாதியில் கொண்டு போய் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் சேர்த்தவர். ராமானுஜர் ஒரு முறை திருப்பதி போறாரு. திருப்பதி போற ராமானுஜரோட அடியார்கள் அப்பெல்லாம் நடைதானே நடந்து போய்கிட்டோ இருக்கும்போது எப்படி போகணும்னு அப்படி ஒரு இடத்துல வழி தெரியல. இப்போல்லாம் அதுக்கு அங்கங்கே எல்லாத்தையும் போர்டு இருக்கு. அப்படி எதுக்கு நான் ஒரு பாமரன், கிழிந்த ஆடை, நெய்ந்த ஆடை, காய்ந்த தலை, பரட்டை தலை, ஒரு சாதாரண குடியானவன் பாமரன் வந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து, ஐயா நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்கோம், மலைக்கு போயிட்டுருக்கோம், 3 ரோதோடு இப்படி அப்படி பிரியுதே, எப்படி போகணும்? அந்த இப்படி போகணும்னா சொன்ன எல்லா சீடர்கள்லாம் அப்படியே கிளம்புறாங்க.
ராமானுஜர் அப்படி தொடின்னு அவர் காலில் விழுந்தார். இந்த வழிகாட்டினானே அவன் காலில் விழுந்து கும்பிட்டார். வந்த அடியார்கள் ஐயோ அபச்சாரமா அபச்சாரமா அபச்சாரம், அவன் எப்படிப்பட்டவன் பார்த்தா தெரியல, அவன் காலில் போய் விழுந்துட்டீங்களே, அவன் ஒடுக்கப்பட்டவன் இல்லையா, எவ்வளவு தூரமா நின்றுட்டு அவன் பதில் சொல்றான், அதை பார்த்தாலே தெரியல அப்படின்னாரு. டே இவன் என் குருடான்னார் ராமானுஜர். இவன் எனக்கு குரு. ஏன்? பெரிய வாழ்வதற்கு வழிகாட்டுகிற ஞான வழியை காட்டுகிறவன், ஞான வழி காட்டுகிறவன் மட்டும் குரு அல்ல, எனக்கு பாதை காட்டுகிறானே இப்படி போய் என்று இவனும் எனக்கு குருதான் என்று சொல்லி காலில் விழுந்தார். ஒரு சின்ன விஷயம்தான். பார்வை எப்படி விரிகிறது பாருங்க. விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவுனான் பாவேந்தன். மானிட சமுத்திரத்தில் நீ ஒரு துளிங்கிற உணர்ச்சி நமக்கு வரணும். நான் ஒரு தனி மனிதன், இந்த நாம்பிகம் என்பது கூட இந்த சமுத்திரத்தில், மக்கள் சமுத்திரத்தில் நான் ஒரு துளி என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துவிட்டால் எல்லாம் சரியா போயிடும். அப்ப அவர் குருனார். அந்த மாதிரி ஐயாவுக்கு அவர் குரு. அதே போல எனக்கு வழிகாட்டியதினாலே அவர் எனக்கும் குருன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அதெல்லாம் ராமானுஜரை போன்ற குருமார்கள் கற்றுக் கொடுத்த பாடம். வேற என்ன? எங்கெங்கே நல்லது கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி நான் அவரை எடுத்துக்கொள்கிறேன். அதுபோல ஐயா எனக்கு ஒண்ணுமே, ராசுதீன் ஐயா வந்து பேசினாங்க. நான் ஒன்றும் வள்ளலாரை பற்றியெல்லாம் நான் அதிகமாக படிக்கலை, இனிமேல் நான் வருவேன். கொஞ்சம் ஐயா வள்ளலார் பாலு பேச்சை கேட்டேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கலாம்ல. அவர்களுக்கு எவ்வளவு பணி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படியே சொல்லிட்டு வர்றங்க ஐயான்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறவர்களைத்தான் பார்க்கிறேன். ஆனால் போய் அந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நான் இருக்க போகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே மிக எளியவர், ஏழை, வறுமை, வாடினவர், உலகிற்கு ஒப்பற்ற நெறிகளை சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் அரவணைத்து இறைவன் ஒருவன், ஏக இறைவன் என்ப கொள்கையை நிலைநாட்டியவர். அவருடைய பகைவர்கள் ஒருமுறை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவருடைய நபி தோழரோடு ஓடுறார் காட்டுக்குள்ள. அத்தனை பேர் துரத்தி கொண்டு வருகிறார்கள். சிக்கினால், பகைவர்கள் கையில் சிக்கினால் உயிருக்கே ஆபத்து. ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது, அந்த மலையில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, குகை மாதிரி. அது உள்ளே போய் புகுந்து விட்டார்கள். கொஞ்சம் தூரம் தான் போகுது, ஒரு டன் திரும்புது, அப்படியே நின்றுச்சு. இனிமேல் வெளில வர முடியாது. ஒண்டி கொண்டு அந்த குகைக்குள்ளே நபிகள் அவர்கள், நாயகம் அவர்களும், நாயக திருமேனி அவர்களும் தோழரும் நிற்கிறாங்க. இந்த தோழருக்கு படப்படன்னு அடிக்குது. இந்த சமயத்தில் அந்த அதிர்ச்சியிலையும் ஓடி வந்ததுலையும் நம்மளுடைய ஹார்ட் பீட் அடிக்கிறது நம்ம காதுக்கு கேட்கும் தெரியுங்களா? மற்ற நேரத்தில் இப்படி பிடிச்சி பார்த்தா தான் அவருக்கு தெரியும். நமக்கு அந்த பரபரப்பு அதில் பார்த்தீங்கன்னா படப்படன்னு நம்ம காதில் விழும், நம்ம இதய துடிப்பு. அப்படி இருந்துட்டு ஐயா அம்பாட்ட 10, 20 பேர் 30 பேர் ஓடியாடுறானே, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், தெரியாமல் உள்ளே வந்துட்டோம், இங்கே போக வழி இல்லை, ஒரு முட்டு சந்து மாதிரி மாட்டிக்கிட்டோமே, இப்போ உள்ள அவன் வந்துட்டா நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரடா சொன்னது 2 பேர் என்று? கவலைப்படாதே, நான் 3 பேர் இருக்கிறோம். சுத்தி பார்த்தார் நபிகள் தோழர். அதெல்லாம் அபக்குவிகள். நம்ம மாதிரி அபக்குவிகள் எல்லாம் பக்குவப்படுவதற்கு தானே ஞானிகளையும் குருமார்களையும் தேடி போகிறோம். 3 பேரா? ஆமாம். நீ ஒன்று நான் ஒன்று, ஐயா நீங்கள் ஒன்று நான் ஒன்று, 2 தானே. நீ ஒன்று நான் ஒன்று, நம்மையெல்லாம் ரட்சித்து காக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எந்த நேரத்திலும் அவன் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதே. தேடி வந்தவர்கள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள், இது உள்ளே போகலாமான். அந்த நேரத்தில் இறைவை நம்பிக்கை, இவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை அவருக்கு தெரியும் என்கிற காரணத்தினாலே திடீர்னு ஒரு 2-3 சிலந்தி அப்படியே புறப்பட்டு அந்த குகையில் முன்னும் பின்னும் இப்படி வளைச்சு ஒரு சிலந்தி வலையை பின்னி விட்டதான். உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்தில் உள்ள நுழைய வந்தா பாருங்க, தலையை விட்டான், இடிச்சுது. இது சிலந்தி வலை கட்டியிருக்கு. இப்போதான் உடையாந்து உள்ளே போயிருந்தான்னா அந்த சிலந்தி வலை அருந்திருக்கும். அப்போ உள்ள ஒத்துணை இல்லடா, வா இங்கே போய் தேட வேண்டாம் என்று வந்தவர்கள் எல்லாம் திரும்பி போனார்கள் என்றால் அந்த சிலந்தி வலையாக வந்து அவர்களை பாதுகாத்தவர் யார்? அவர் நம்பிய அந்த அல்லாஹ்.
நம்பியதால் வந்தார். நம்பியதால் வந்தார். நம்ம வள்ளலாரை நம்புகிறோம். வள்ளலார் மறையவில்லை, மறிக்கவில்லை, புதைக்கப்படவில்லை, எரிக்கப்படவில்லை, அழிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் மறைந்தார் என்று கூட சொல்லக்கூடாது. சொல்வார்கள் மறைந்தார் என்று. நான் நினைக்கிறேன், நான் அப்படித்தான் சொல்கிறேன். வள்ளலார் மறையவில்லை. வள்ளல் பெருமான் தன்னை மறைத்துக் கொண்டார் மற்றவர்களுக்கு தெரியாமல் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசுறோம். எத்தனை இடங்களில் நாத்தழும் பேரை நாம் பேசுகிறோம். அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு நாம் இருக்கிற இடம், நாம் நடக்கிற தடம் மிக உயர்ந்ததுங்கிற எண்ணம் நமக்கு வந்தா ஏற்படுகிற அந்த பிரமிப்பும் பெருந்தன்மையும் பெருமிதம் இருக்கு பாருங்க. அதுக்கு நேர் வைக்க முடியுமா? இறைவனுக்கு இணை வைக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய தத்துவம். கடவுளை போல, அந்த இறைவனை போல சொல்ல முடியாது. அவன் தனக்கு ஓமை இல்லாதான். வள்ளுவன் சொல்றான், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்ம தான் சொல்லுவோம், தெய்வம் மாதிரி வந்தேன். ஒரு தலைவனை பாராட்டணும்னா அந்த தெய்வமே திருவேங்கடத்தானே நீதாம்போம். அவர்கள் வாய் தவறி கூட அந்த சொல்லை சொல்ல மாட்டார்கள். வள்ளல் பெருமான் நெறி இருக்கு பாருங்க. அந்த நெறியிலே நாம் நிற்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதனாலே தான் வந்திருக்கிற பெருமக்கள். அந்த மாதிரி ஐயா வள்ளலார் பாலு அவருடைய குடும்பம். நான் பல முறை அங்கே போயிருக்கேன், பேசியிருக்கேன். அந்த கஞ்சியை வாங்கி அந்த அமுதத்தை வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். 500 நாளை தாண்டி தொடர்ந்து அவருடைய அந்த கஞ்சி வார்த்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. 500வது நாளை தாண்டி விட்டார். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 500 நாள் இடைவிடாமல் இடை அறாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க. யான் செய்த புண்ணியம் பலித்ததுவே பார்த்தீங்களா? குலத்திலே, நரக குடியிலே, சமய குழியிலே அப்படி வீழ்ந்து கிடக்கிறார்கள் இந்த உலகத்தார்கள். வள்ளலார் சொல்றார், இறைவா குலத்திலே, சமய குழியிலே, நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றார். உலகத்தில் உள்ளவெல்லாம் குலங்கிறான், சாதிங்கிறான், மதங்கிறான், அதுல போய் சாந்தி கிடக்கிறான். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? கம்பீரம். வள்ளலார் பேச்சில் வர்ற கம்பீரம் பாருங்க. அந்த சொல்லிலே கம்பீரம் இருக்கு. நான் உன் வளத்திலே நின்றேன். அப்படி 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 பார்க்கணும். நான் வளத்திலே நின்றேன். அப்படி ஓடிடக்கூடாது. கீழ்ந்து கிடக்கிறான். ஒருத்தர் போய் அப்படி போய் வலப்பக்கத்தில் ஒரு தாபடி அணைக்கும்படியா ஒரு பெரியவர், ஒரு தலைவர், ஒரு ஞானி, அல்லது வள்ளலார் பாலையா எங்க ஆமுத்தியா மாதிரி அதை தோய்ந்து எல்லாருடைய ஆசியையும் வாழ்த்துக்களையும் சேமித்து வைத்திருக்கிற ஒரு சிறந்த மனிதர். அவர் அப்படி வலது கையால் அணைச்சு பிடிச்சார்னா எவ்வளவு பெருமை தானே. அது எவ்வளவு பெருமை. அப்ப மாதிரி ஆண்டவா அவெல்லாம் மயங்கி ஏமாந்து நிற்கிறான். பிடிச்ச பயலுக்கு 3 காலுன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் உன் வளத்திலே நிற்கிறேன். வளத்திலே நிற்கிறதுனா சில பேர் போய் ஒரு சினிமா நடிகர் இருக்கான்னா வந்துட்டான்னா கிட்டக்கு போய் செல்ஃபி எடுக்கிறான் பாருங்க. நம்பாள் எடுத்தோன்னா அதை வாங்கி போட்டு உடைக்கிறான் பாருங்க. அந்த சூப்பர் ஸ்டாரு இல்லை எடுக்கிறான், தொலைஞ்சு போகிறான்னு விட்டு போயேன். அது வாங்கி போட்டு ஒரே அடி. ஏன்னா இவனுக்கு அது சம்மதம் இல்லை. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. சைக்கிள் கடையில் போய் நின்றுக்கிட்டு இவன் சொல்லுவான் பாருங்க, கவுண்டமணியாக சந்தியில் சொல்லுவான், உனக்கு யாரை தெரியும்? எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு ஐஜியை தெரியும், ஆனால் அவங்களுக்கு தான் என்ன தெரியாதுன்னா அந்த மாதிரி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுனால பெரிய ஆள் ஆகிட முடியாது இல்லையா? இப்போ வளத்திலே நிற்கிறார். அடுத்த வரி அடுத்த சொல் முக்கியம். அடுத்த சொல் முக்கியம். வளத்திலே நினது வசத்திலே நின்றேன். சும்மா சொல்லு, சும்மா அப்படியே போடுறது இல்லை. அப்படி வசத்தில் என்ன அணைச்சி பிடிச்சிருக்கப்பா நீ, நான் செல்ஃபி எடுக்க வரலடா. வளத்திலே நினது வசத்திலே. சில பேர் போய் அப்படி அணைச்சு தோலை பிடிப்பாங்க பாருங்களேன். அப்படி அணைச்சு தோலை பிடிச்சி அழுத்துவாங்க. அப்படின்னா
நீ என் நெஞ்சத்தில் இருக்கடான்னு சொல்லும்போது அப்படி அழுத்தி தோலை பிடிப்பாங்க. பல இடங்களில் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறவர்கள் பெரிய விஐபிகளுக்கெல்லாம் சில கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது அப்படி வச்சு அப்படி அழுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சிப்பா, உனக்கு பொன்னாடை போகிறேன், உனக்கு விருது கொடுக்குறேன். அண்மையிலே சென்னையில் ஒரு கலைஞர் விருது கொடுக்கப்பட்டது. அது அப்படி தான் ஒரு அமைச்சர் அப்படி பிடிச்சி ஒரு அழுத்தினார். அப்போ வளத்திலே நினது வசத்திலே நின்றேன். நீ என்ன பண்ண தெரியுமா? அழகு அடுத்தது, நீ என் உளம் எனும் அம்பலத்திலே நின்றாய். என் உளம் எனும் அம்பலத்திலே நீ நின்று ஆடுகிறாயப்பா. என் உளம் எனும் அம்பலத்திலே நின்றாய். பண்ணியதவம் எனக்கு இது போதும், எனக்கு போதும், இதை விட வேற என்ன வேணும்? ஐயா அப்படியே கண் நெகிழ்ந்தாங்கல்ல. 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க. வாழ்த்துகிறவர்கள் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தவர்கள். 5 வருஷம் எத்தனை இடத்துல, எத்தனை மேடைகளில், எத்தனை பேரை பாராட்டியிருப்பாரு எங்க ஐயா ரவி. 5 வருஷம் தான் ஐயா சீனிவாசன் எவ்வளவு பணி செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச பணிகளை எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். நான் இங்கே இன்னும் தொடலையேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். விடமாட்டேன். நேராக வரும், எங்கே வரணுமோ அங்கே வந்துடுவேன். அப்படியே ஒரு 2-3 பக்கம் ஒரு பட்ட கஷ்டம், வறுமை, நல்ல பேரே இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன வாழ்க்கைன்னு புலம்பி போய் இந்த சன்மார்க்கத்துக்கு எப்போ வந்திருக்காரு தெரியுங்களா? அவர் 55 வயசிலே வந்தேன்னு கடைசியாக கொண்டாந்து எழுதுறாரு. பட்ட கஷ்டங்களை எல்லாம் பட்டது போதும், பட முடியாது இனி அரசே, பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும். பெருமானே சொல்றாருல, பட்டதெல்லாம் போதும். இது பரமர் ஒரு தருணம். அந்த பரமர் ஒரு தருணம் உங்களுக்கு 55 வயசுல இவரை வந்து ஆட்கொண்டு இருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா 55 வயசு வரைக்கும் இந்த கால் போகாத இடம்லாம் போயிட்டு அப்புறம் நிலை கொள்கிறது ஒரு இடத்திலே என்று சொன்னால், இப்போ அவர்களெல்லாம் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தவர்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாமே வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தவர்கள். வாழ்த்துவதற்கு அத்தனை பேருக்கும் தாய்மார்கள் ரொம்ப உங்களுக்கு கூடுதலாக தகுதி இருக்குமா? நீ ஊர்லேயே நீங்கள் சன்மார்க்கத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே போதும். வர்றவங்க முதல்ல உங்கள் காலில் தான் விழுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வர்ற தம்பதிகளை என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்கள் வாழ்த்துக்குமா, திருநீர் பூசிக்குமா அம்மா உங்கள் கையால், சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்த ராமுத்தாய் அம்மா அப்படி அவ்வளவு இத்தனை பேர் சேர்த்து வச்சு பார்க்குற ஆண்களே இல்லை. ஒரு போய் ஐயா அதுக்குன்னு ஒரே பெண்களாகவே நிறைஞ்சு உட்காந்து அப்படிங்க இவ்வளவு இருக்குங்க. இன்னும் இதோட பெரிய அரங்கம் அது. வெறும் பெண்கள் அத்தனை பேர் சீருடைகள் இருக்கிறாங்க. வள்ளல் பெருமானுடைய அந்த கொடியினுடைய ஆடையை போலவே ஆடை அணிந்து கொண்டு அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் தலையாட்டி நாங்கள் தான் குடும்பத்தில் தான் தலையாட்டி நாங்கள் இருப்போம்னா அவர்கள் தமிழ் கற்பதற்கு தலையாட்டி கொண்டு தமிழ் கேட்டார்கள், சன்மார்க்கம் கேட்டார்கள்னா எவ்வளவு சிறப்புன்னு பார்க்கணும். ஆகவே அப்படி சந்தோஷமா இருக்கு. எங்கே போனாலும் கிடைக்கிற ஒரு ஆன்ம, வேற எந்த லாபமும் பெருசாக இதில் கிடையாது. சன்மார்க்கத்தில் உள்ளே நுழைந்தவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் ஆன்ம லாபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று தெரியுங்களா? சன்மார்க்கத்துக்குள்ள எல்லாரும் வந்துட முடியாது சார், எல்லாரும் வந்துட முடியாது. சன்மார்க்கத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு ஒரு கொடுப்பினை இருந்தால் ஒழிய உள்ளே நுழைய முடியாது. நீங்க எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஊரில், இவ்வளவு பேர் தானே வந்திருக்கீங்க. நீங்க பார்த்தீங்களா? இவருக்கு தாங்கல, முடியல, அதான் உருக்கங்கிறது. தண்ணி வேணும் போல இருக்கே, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வேணும், இப்போ ஒன்றும் வேண்டாம். நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து உற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துதும் உம்மின் உலகியலின் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்தினராம் கண்டீர் புனைந்துரையன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே வாங்க வம்மின் கூப்பிட்டார் பாருங்க வள்ளலார். உள்ள வாழ்ந்தார். வம்மின் என்ன அர்த்தம்? கம்மின் அர்த்தம். வம்மின் பாருங்க, வம்மின் உலகியலீர் உள்ள வாங்க. நீங்க உண்மை இன்னும் புரியவில்லை, உண்மை புரியாமல் இருக்கிறீர்கள். வம்மின் பல இடங்களில் சொல்வார். அருமையான அந்த கம்மினுக்கு தமிழ் வம்மின். ஏன்னா உள்ள வரும்போது நம்ம ஆளு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு வருவோம். சன்மார்க்கமா, சாப்பாடா, நான் கண்டதையும் திங்கிறவனாச்சே, உள்ள வரலாமா? அந்த ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இல்லை.
கடுமையான கடுமையான அது என்ன சொல்றது, விரதமா? கடுமையான விரதம் தான் அந்த விரதம். இப்ப வரக்கூடாதா? வரணும் வரணும். சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம கூட வர வேண்டியதில்லை. நம்மளை மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயா பாலையா, எங்கள் சாந்தகுரி ஐயா, ராமூர்த்தி ஐயாக்கெல்லாம் தெரியும், சிவராஜுக்கெல்லாம் தெரியும். 12 வருஷம் வரைக்கும் சாப்பிட்டேன். என்னைக்கு வள்ளலாருக்குள்ளே வந்து ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு வள்ளலாரையே முழுமையாக பேசுவது, வள்ளலாருக்காகவே முழுமையாக வாழ்வது, அவருடைய சிந்தனைகளை முடிந்த வரைக்கும் கொண்டு போய் சிந்தைகளில் சேர்ப்பது என்று முடிவெடுத்த உடனேயே என்னை நான் சைவனாக மாற்றிக்கொண்டேன். எப்படி சார் மாற்றிக்கிட்டீங்க? ஏதாச்சும்? ஒன்றும் இல்லை. என்ன அப்படியே கனலின் நடு ஊசியின் மேல் காலை வச்சு நிற்கணுமா? தவம் பண்ணணுமா? ஐம்புலன்களையும் கட்டறுத்து சுட்டறுக்கணுமா? சாப்பிட்டுக்கிட்டு அப்பா சாப்பிட்டா, அம்மா சாப்பிட்டாங்க, குடும்பம் சாப்பிட்டது சாப்பிட்டுச்சு. நான் சாப்பிடுறத நிறுத்தினா என் குடும்பமே சாப்பிடாம நிற்கிது. ஒரே ஒரு ஆள் மட்டும் சாப்பிடுது. என் பொண்ணுல ஒன்று சாப்பிடுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் விட்டா. எப்படி? நான் சொன்னேன், ஒன்றும் அவசரப்படாதமா, நீ வா, மறுபடியும் மெதுவா வா, சாப்பிட்றமா, உள்ளவா, போய் சாப்பிடு. உட்காந்து அங்க அன்னதானத்தில் சாப்பிடு, இங்க உட்காந்து ஞானதானத்தில் கொஞ்சம் கேளு. நாங்க வேற அன்னதானம் மட்டுமே பண்ணலையே. வள்ளல் பெருமான் ஞானதானம் பண்ணுன்னு தானே கொண்டு வந்து ஞான சபையை கட்டினாரு. வயிற்று பசி, ஆன்ம பசி, இந்த 2 பசியும் ஒழுங்கா சோறு போடணும். வயிற்று பசிக்கு சோறு போட தர்மசாலையை கட்டினாரு. ஆன்ம பசிக்கு சோறு போடுவதற்காக சத்திய ஞான சபையை கட்டினாரு எங்க ஐயா. சத்திய ஞான சபை என்னுள் கண்டன, உள்ளத்தில் கண்டது வெள்ள கண்டன. என்னுள் கண்டன் ஏன் உள்ள இருக்குது. கண்ணாடியை வச்சாரு. சின்ன புள்ள கண்ணாடிக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சாரு. அந்த தீபத்தினுடைய பிம்பம் பிரதிபலிக்குதே, அதை கண்ணாடியில பார்த்தார். கண்ணாடி முன்னாடி ஒரு விளக்க வச்சு அதனுடைய பிரதிபலிப்பு தெரிகிற அந்த கண்ணாடியிலே தெரிகிற பிம்பத்தின் மேலே தன்னுடைய பார்வை முழுவதையும் குவித்தார். இந்த குவித்தல் இருக்கு பாருங்க, அதான் பக்தியின் உச்சம். இந்த குவித்தலை ஐயா வணக்கம். அந்த குவித்தலை எல்லா மார்க்கங்களும் இலக்கு அதான். அந்த குவித்தல் இல்லாத வழிபாடு இருக்கு பாருங்க, அது செரித்தல் இல்லாத சாப்பாடு. செரிக்க செரித்தல் இல்லாத சாப்பாடு என்ன ஜீரணமாகுமா? அள்ளி உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கான். செரித்தல் இல்லாத சாப்பாடு மாதிரி தான் மனத்தை குவித்தல் இல்லாத வழிபாடு. அதான் எம்பெருமான் என்ன சொல்றார்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமகம் உறவு வேண்டும். இல்லையா? ஒருமை தயவுக்கு அப்படியே இருமை எல்லாம் ஒருமை. இந்த ஒரு அப்படின்னா ஒப்பற்ற பொருள் ஐயா சொல்றாங்க. இந்த ஒருமை, ஒருன்னு சொன்னா ஒரு, நீ ஒரு இலக்கியங்கள்ல வரும். நீ ஒரு அப்படின்னா நீ ஒப்பற்றவன் அர்த்தம். அப்ப அந்த ஒருமை என்பது ஒப்பற்ற ஒரு அறிவுரை. அந்த ஒருமை இருந்தால் ஒழிய வழிபாடு முழுமையாகாது. வழிபாடு முழுமையாகவில்லை என்றால் நாம் எதை நோக்கி வழிபாடு செய்கிறோமோ அதனுடைய பயன், பலன் நமக்கு கிடைக்காது. அதான் கண்ணதாசன் சொன்னான், இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. கோயில் அப்படி கும்பிட்டுக்கிட்டே இருமா சாமியை. சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆசாமியை பார்த்துக்கிட்டு இருமா. நம்ம அப்படி கும்பிட்டுக்கிட்டோம். கும்பிட போகிறதே அதுக்கு தான். அவர் எல்லாத்தையும் அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு, கும்பிட்டுக்கிட்டே நிற்கிறான்.
இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு அப்படி ஷார்ட்டா அப்படி கொண்டு போய் சொன்னா பாருங்க. அந்த மாதிரி அந்த ஒருமையிலே நின்று வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் ஒரு ஒப்பற்றவராக விளங்குகிற அவர்தான் என் வழிகாட்டி, அவர்தான் என் ஆசான், அவன்தான் எனக்கு குரு அப்படிங்கிற உணர்ச்சியோடு நம்ம உள்ளே பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்களை எல்லாம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு ஒரு புண்ணியம் செய்த பூமி. பெரிய மகான்கள் எல்லாம் இங்கே தோன்றினார்கள், மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் இங்கே தோன்றினார்கள். இந்து சமயத்திலே கூட ஒரு புரட்சி விளைய வேண்டும் என்பதற்காக இங்கேதான் ராமகிருஷ்ணருடைய சீடராக விளங்கிய வீரத்துறவி விவேகானந்தர் தோன்றினார். மற்றவர்களிலிருந்து மாறுபட்ட வேறுபட்ட ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு அவர் இந்த சமூகத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இந்த மனிதர்களை எப்படி ஒன்றிணைப்பது, மனித குலத்தை எப்படி ஒன்றிணைப்பது என்று யோசித்தார் இல்லையா? அதுபோல இந்த மண்ணுக்குள்ளே வருகிற சிலர் நமக்கு வாய்ப்பாக வருவார்கள். நம்முடைய பூர்வ சமயம் நம்ம எப்படி வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு விடுதலை, அந்த விடுதலைக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? தமிழ்நாட்டில் பூர்வ வைதிக சமயத்திலே இருந்து ராமானுஜர்னு ஒருத்தர் புறப்பட்டார். தெருக்குலத்தாரை எல்லாம் திருக்குலத்தார் சொன்னார். அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சமயத்தின் உள் இருந்தே ஒரு கலக குரல். வெளியில இருந்து வந்தா அதுக்கு வேற ஒரு பட்டம் கட்டிடுவான் பாருங்க. இதனுடைய மூட நம்பிக்கை, இதனுடைய எதிர்நிலை கருத்துகள், சமூக கேடுகள், இதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு ஒரு வெளி சமூகம், வெளி சமயத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாரு வைங்க, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. அவன் வேறு மதத்துக்காரன், வேறு சமயத்துக்காரன், ஆகவே எங்களை இப்படி பழித்து இருக்கிறான்னு சொல்லுவோம். அதனால உள்ளே இருந்து வந்தார் ஒருத்தர். அதே போல சித்த மரபுகளில் இருந்து ஒருத்தர் வந்தார் திருமூலர். அவர் புரட்சிகரமாக சிந்தித்து பேசியவர் திருமூலர். அதனால அந்த திருமூலரை கூட பெரிய ஞானசூரியன், அவர் வானசூரியனுக்கு நிகரான ஞானசூரியன். ஆனால் அவருக்கு அந்த சைவத்தில் ஒரு மாதிரியான இடம் கொடுத்துதான் வைத்திருப்பார்கள். என்ன ஒரு உருவம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். நீ போக வேண்டாம், நாங்க விட்டாரு கோயிலுக்கு எல்லாம் நீ போக வேண்டாம்ப்பா, உனக்கு உள்ளே இருக்காண்டா. நீ போய் விளக்கலாம், அந்த விளக்கு சர விளக்கு, அந்த விளக்கு இந்த விளக்கு, ஒரு விளக்கு ஏற்ற வேண்டாம். உன் புலன்கள் அஞ்சு இருக்கு இல்லையா, கண்டு கட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலன். அந்த ஐம்புலன்களையே தெளிவு, தூய்மை, அன்பு, இரக்கம், கருணை என்கிற நெய்யெல்லாம் ஊத்தி ஏத்து. அப்படி ஏத்தினா அதை விட ஒரு சிறந்த ஆண்டவனுக்குரிய விளக்கு வேறு எதுவும் கிடையாது சொன்னார் பாருங்களேன். இது தாங்குமா? அஸ்திவாரத்துக்கே வேட்டு இல்லது, இப்படி ஒரு வேட்டு வைக்கிறானே. அதனாலே அவர் சித்த மரபிலே வந்த திருமூலர் உள்ளிருந்து கலகம் செய்து உண்மைகளை உரத்து உயர்த்தி பிடிக்க வந்தவர். அதுபோலத்தான் இந்த சமயத்திற்குள்ளே, சைவ சமயத்திற்குள்ளே நின்று, இந்து மதத்தின் பிரிவுகளிலே ஒன்றாக இருக்கிற சைவத்திலே நின்று அந்த வழிகளை எல்லாம் கற்று கடைசியில் இந்த வழிகளெல்லாம் சரியாக வராது என்று தனக்கென்று ஒரு தனி வழியை எடுத்துக்கொண்டு போனார் பாருங்க. அவர்தான் வள்ளல் பெருமான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வழி எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு பிடித்த வார்த்தை வள்ளலார் சொன்னார், என் வழி தனி வழி. இது யார் சொன்னது? போயிட்டு வந்தாரு ஆஸ்பத்திரிக்கு அவரா. என் வழி தனி வழி. என் பையன் கிளாஸில் ஒரு நாள் வகுப்பெடுக்க போய் என் வழி தனி வழின்னு, சார் எங்கள் சூப்பர் ஸ்டார் சொன்னார் சார். டே, உங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் சுப்ரீம் ஸ்டார் வள்ளலார் சொல்லிட்டாரா? 19ஆம் நூற்றாண்டிலே எங்கள் வள்ளல் பெருமான் சொல்லிட்டார், என் வழி தனி வழி, அது இயற்கை பொது வழி, மற்ற வழிகளை எல்லாம் மறுக்க வந்த ஒரே வழி. டெபினேஷன் எப்படி இருக்கு பாருங்க. மற்ற வழிகளை எல்லாம், எவ்வளவு வழி இருக்கு, மாயாரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு,
இப்படி போலாம் அப்படி போலாம் அப்படி போலாம் அப்படி போலாம் இப்படி போலாம். ஆனால் போய் சேர்ற இடம் ஒன்று தான். ஆனால் இந்த வழி போகிற 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 பிரிஞ்சு போகிற இடம்லாம் புத்தியை கெடுக்குதுடா, புத்தியை கெடுக்குதே, அந்த வழி வேண்டாம் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பைபாஸ் எடுத்தார் பாருங்க வள்ளல் பெருமான். அந்த வழிதான் சன்மார்க்கம். அதில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். எத்தனை அணிகலன்கள்? சமரசம், சுத்தம், சத்தியம். 3 அணிகலன்கள், 3 ஆரங்களை போட்டார். இந்த சங்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சமரசத்தை விரும்புவது. சமரசம் முடிஞ்சு போச்சு. அதிலே எல்லாம் சமரசம் என்பதிலேயே சமத்துவம் வந்து விட்டது. கண்ணதாசன் எழுதுவான்ல, சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி. சுடுகாட்டில் போய் எலும்பெல்லாம் எடு. வடநாடு தென்னாடுங்கிறான், இது தேயுதுங்கிறான், அது வாழுதுங்கிறான். டே என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? என் நாடுடா, என் தேசம் பாருக்குள்ளே நல்ல நாடு என் பாரத நாடு. சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, என் நாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லையடி. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லையெனில் என்னாலும் துன்பமடி என்று எழுதினானே. அவனுக்கெல்லாம் கால்கோள் விழா நடத்தியவர் யார்? தொடங்கி வைத்தவர் யார்? வள்ளல் பெருமான் இல்லையா? பேச முடியுமாப்பா? சன்மார்க்கத்தை ஏன் சார் ஆவேசமா பேசுறீங்க? ஆவேசமா தான் சார் பேசணும். ஆவேசமா பேசக்கூடாது, ஆவேசமா தான் பேசணும். ஏன்னா ஒரு சமூகத்தின் மேலே ஏற்பட்ட ஒரு அக்கறையும் தாக்குதலும், தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிற ஒரு மனித குலத்தை, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை புழுவை விட கேவலமாக மதிக்கிற ஒரு சமூகம், புழுவை விட கேவலமாக மதிக்கிற ஒரு சமூகம். இந்த சமூகத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை எப்படி உயர்த்துவதுன்னு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சீர்திருத்த செம்மல் நினைப்பார மாட்டாரா? நினைச்சார் சார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்திய நாட்டில் முத இந்த சொல்லை பயன்படுத்தி சமத்துவ குரல் கொடுத்தவர் வள்ளலார். என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்திய நாட்டில், கவனிக்கணும், இந்திய நாட்டில் சகோதர அறம் நிலைநாட்டப்பட வேண்டும். இது உரைநடை. தொழுவூர் வேலாயுத முதலியார் இதை எடுத்து எழுதுகிறார். தொழுவூர் வேலாயுத முதலியார் நான் கண்ட வள்ளலார் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி எல்லாம் சாமுத்திரிகா லட்சணம்லாம் எழுதிட்டு வரும்போது எழுதுகிறார். இந்த கருத்தை வலியுறுத்தி பேசிய சமூக சீர்திருத்த முதல் சிந்தனையாளர் வள்ளலார். சமூக சகோதர அறத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த சகோதரனா இல்லடா, அத்தனை பேரும் இந்த நாட்டின் மைந்தர்கள் தானே. எல்லாம் உள்ள போறான். ஒரு பெரிய இந்த நாட்டின், இந்த சமூகத்தின் உழைக்கும் ஒரு பக்க மக்கள் தனியாக நின்று கொண்டு நடராச தெரிவாரா தெரிவாரா தெரிவாரான்னு எட்டி வெளியே நின்று பார்க்கிறானே. இன்னைக்கே இந்த கொடுமை இருக்கு, அன்னைக்கு என்ன கொடுமை இருந்திருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பகுதி மக்கள், ஒரு தொகுதி மக்கள், அது கடலூர் மாவட்டம் இன்றைக்கே பின்தங்கிய மாவட்டம், அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை கூட நான் வடலூரை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவேன். வடலூர் எப்படிப்பட்டது தெரியுமா? கடலூர் மாவட்டத்தில் வெறும் திடலூராய் இருந்த வடலூரை, கடலூர் மாவட்டத்தில் வெறும் திடலூராய் இருந்த வடலூரை அன்னம் இடலூராக மாற்றியவர் வள்ளலார் இல்லையா? இப்படி இருக்கும். எவ்வளவு பார்த்திருப்பார். ஐயோ, மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்கிற வேதனை வரும்போது சகோதர அறம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தனை அவருக்கு உதித்து, அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் வள்ளலாருடைய முகத்தில் ஒரு விசன குறி தோன்றிக் கொண்டே, கவலைப்பட்ட முகமாகவே இருப்பார். நான் பார்த்திருக்கிறேங்கிறார் தொழுகிறார். அப்படின்னா என்னத்த? ஏன் கவலை? சொந்த கவலையா? சொந்த கவலையா? இல்லை வேற எந்த கவலையும் இல்லை அவருக்கு. கவலை புறாவும் இந்த நாட்டு மக்கள், என்னோடு இருக்கிற மக்கள், இந்த மண்ணினுடைய மக்கள், அவர்களுக்கு சோறு இல்லை, உணவில்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, ஒரு வாய்க்கு கஞ்சி இல்லை.
காலுக்கு செருப்பில்லை, கால் வயிற்று கஞ்சி இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழனே, பசையற்று போனோமடான்னு கவிஞர் ஜீவா பாடினானே. அப்படி காலுக்கு செருப்பில்லை, கால் வயிற்று கஞ்சி இல்லை, போய் கையெடுத்து கும்பிடுவதற்கு அவனுக்குன்னு ஒரு கடவுள் இல்லை இல்லையா? அதுக்குதான் என்ன பண்ணாரு, கொண்டாந்து கோயிலுக்குள்ளெல்லாம் நீ போக முடியாதுங்கிறான். அதனாலே நான் உனக்கு கோயில் கட்டப் போவதில்லை, உனக்கு கோயில் கட்டப் போவதில்லை. எல்லாரும் இருக்கிற இடம், கலந்திருக்கிற இடம் என்பது சபைன்னு பேரு. எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக ஞான சபை என்று அமைத்தார் பாருங்க. அங்கேதான் வள்ளலாருடைய அறிவாற்றல் நுட்பம் தெரிகிறது. கோயில் கட்டணும்னா அந்த கோயில் உள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ள தான் போகக்கூடாது. சபையில் யார் வரனாலும் வரலாம், சபைக்குள்ளே யார் வரனாலும் வரலாம். அது இந்த சபை என்ன சபை? ஞான சபை, வெறும் சபை இல்லை. ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் யோசித்து பார்த்தால் எல்லாரும் ஒன்று தானே. அதனால் அது ஞான சபைன்னு வச்சார். ஜீவகாருண்மையே கடவுள் வழிபாடுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறார். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அப்படின்னா அறிவு விளங்கினாதான், அறிவு கொஞ்சம் விளங்கி அந்த அறிவு கொஞ்சம் செயல்பட்டாதான் நான் கடவுள் புத்திரன்னு என்ன நினைக்கிறேன். அப்புறம் அவன் மட்டும் கடவுள் புத்திரன் இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள்லாம் படைச்சது அந்த ஆண்டவன் தான் கையெழுத்து கும்பிடுறேன். அந்த ஜீவராசிகள்லாம் அவன் இல்லையா? அப்படிங்கிற அறிவு துலங்கவும் விளங்கவும் தொடங்கிவிட்டால் அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் என்பதனால் தான் வள்ளல் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் போட்டார். அதை மறுக்கிறான்னா ஒன்று அவன் முட்டாளா இருக்கணும், அல்லது முட்டாள் மாதிரியே நடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிப்பவனாக இருக்க வேண்டும். ரெண்டு தானே விஷயம், ஒன்று இது அல்லது அது, வேற சாய்ஸே கிடையாது. அப்ப இப்படி ஒரு சமூகத்தை கற்பனை பண்ணி ஒரு சமூக கட்டமைப்பை யோசித்து ஒருத்தர் இந்த மண்ணிலிருந்து வந்தார். இந்த பாதையை ஒரு ரூட் எடுக்கிறார். இப்ப சில பேர் கேட்கிறான், அவரு முதல்ல சாமியை கும்பிடலையா, அவரு முதல்ல வழிபாடு பண்ணலையா, முருகனை கும்பிடலையா, திருவலிதாயம் போலியா, சிவனை கும்பிடலையா, எல்லாத்தையுமே தான் கும்பிட்டார், எல்லாம் செஞ்சார். இப்ப அதெல்லாம் கிடையாது, வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதிரையும் எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இன்னும் கீழே இறங்கி போய் எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. பெருமான் சொல்றார், எனக்கு அப்பொழுது அற்ப, அதான் அறிவு விளங்கிய ஜீவருக்கும் அந்த அற்ப அறிவுக்கும் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு, அவரையா சொல்லிக்கிறாரு வள்ளல் பெருமான்? அற்ப அறிவு எனக்கு அப்ப இருந்துச்சுன்னு சொன்னா, ஐயோ சொல்ற வாயே நம்ம வாயாமா? வள்ளலாருக்கு அற்ப அறிவா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். பெரிய புராணத்தினுடைய கடவுள் வாழ்த்து. அதுல உலகலாம்ங்கிற ஒரு சொல்லுக்கு ஆயிரக்கணக்கான பொருளை சொல்லிவிட்டு இதற்கு மேலும் சொன்னால் விரியும் என்கிற காரணத்தினால் இத்துடன் முடிக்கிறேன். சொன்னது பூரா 1000 பொருள் சார். ஒரு 2 பொருள் சொல்லிட்டு தான் பொருள் அப்படின்னு தான் நம்ம அற்பர்கள் அப்படிதான் யோசிப்போம். 1000 பொருளை சொல்றாங்க. இப்படி சொல்லியிருப்பார், இப்படி சொல்லியிருப்பார். இந்த உலகம் ஒரே ஒரு சொல்லுதான், ஒரு சொல்லை எடுத்து வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து விட்டு இதற்கு மேலும் சொல்ல வேண்டும் என்றால் பக்கங்கள் விரியும். ஆகவே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னா, ஞான சாகரம் இல்லை, பசிபிக் மகா சமுத்திரம் இல்லை, கல்வி சமுத்திரம் கமலாலயம் தமிழ் கடல் மடை திறந்த வெள்ளம் சொல்வி பணம் விளையும் அதுரக்களஞ்சியம் தோன்று கற்பூர தீபம் அல்லவா வள்ளலார். அவர் என்னை அற்ப அறிவுடையன்னு ஏன் சொல்லிக்கிறார்? எவ்வளவு தாழ்ச்சி படுத்திருக்கிறார் வள்ளலார் தம்ம, எவ்வளவு தாழ்த்தி கொள்வார். நாயும்பார், ஈம்பார், மலத்தில் புழும்பார். நாயினும் இழிந்தேன், நாயினும் கடையேன், ஈயினும் இழிந்தேன், ஆயினும் எனக்கருள் அருள் பெருஞ்சோதி. இந்த நாய்க்கு தவிசிட்டார் போலும் பாரு மாணிக்க வாசகர். எங்கெல்லாம் இடங்கள்லாம் நாய்க்கிறார். ஒரு இடத்துல சொல்வார், நான் இருகால் மாடென உழன்றேன். புதிய சொல்லாட்சி. 2 கால் மாடு மாதிரி அலைஞ்சிருக்கேனே. ஏன்டா மாடு மாதிரி நிற்கிறேன்னு தான் நம்ம கேட்டிருப்போம்.
இவர் அழகாக ஒன்று சொல்கிறார் பாருங்க, இருகால் மாடென உழன்று. இப்போ புழுங்கிறாரு, நாய்ங்கிறாரு, கீழேங்கிறாரு. இப்படிலாம் இவர் சொல்லி கொண்டால் அது அவருக்குரியதா? வாத்தியார் பாடம் நடத்தும் போது அம்மா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு குழந்தைக்கு சொல்லுவார், வேணா அவன் குழந்தைக்கு இம் மா இப்பா அப்பா எழுத்து கூட்டி கூட்டி சொல்வதனால வாத்தியாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா? எழுத்து கூட்டி பையன் படிக்கணும், அவனுக்கு இவர் எழுத்து கூட்டியே சொல்றார். அப்போ எழுத்து கூட்டி இவர் சொன்னது இவருக்கும் தெரியாது என்பதல்ல, அவனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இவர் சொல்கிறார் என்பதுதான் பொருள் இல்லையா? அதை போலத்தான் நமக்கெல்லாம் சன்மார்க்க ஆசானாக வந்த வள்ளல் பெருமான் தன்னை இழிவாக பேசிக் கொண்டதெல்லாம் நமக்காக. அதை நம்ம உணரணும். ஐயோ, அவரே இப்படி சொல்றாரே, நம்ம அற்ப புழுக்களாச்சே, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரந்தார். புழுக்களாக பிறந்து, அதுவும் சாக்கடை புழுக்களாக இருக்கிறோமே, இதிலிருந்து வெளில வர வேண்டாமாங்கிற சிந்தனைகளை எல்லாம் ஊட்டி அறிவு கொளுத்தியவராக இருக்கிற எம்பெருமான் ஞான தேகம் பெற்றவராக விளங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவர் மறையவில்லை, மறைத்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், மாணிக்க வாசகர், சுந்தரர் எல்லாரும் இறைவனிடத்திலே போய் சேர்ந்தார்கள். அப்பர் திருப்புகலூர் போனார். இங்க அந்த திருமணம் நடக்கிற அந்த இடத்துக்கு சம்பந்தர் போனார். திருமண நல்லூரா, ஆச்சாள்புரம், அங்க போனார். மாணிக்க வாசக பெருந்தகை தில்லைக்கு போனார். சுந்தரர் வெள்ளையானையில் ஏறி போனார். ஆனால் நம்முடைய வள்ளலாரை மட்டும்தான் ஆண்டவன் நேராகவே வந்து ஆட்கொண்டான் என்பதை மறந்துவிடக்கூடாது. தானே வந்து ஆட்கொண்டான். ஏன்? அந்த தகுதிகளின் உச்சத்தில் இருந்து பிரணவ தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம் என்று அதையும் கடந்து ஞான தேகம் பெற்றவராக கற்பூரம் மணக்கின்றது என் மேல். வாக்குமூலம். மனுஷ உடம்புகளில், உடம்பு வகைகளில் 3 விதமான பக்குவம் இருக்குதான். ஒன்று கட்டை உடம்பு, இன்னொன்று பஞ்சு உடம்பு, இன்னொன்று கற்பூர உடம்பு. நம்ம அந்த கட்டை உடம்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம கட்டையை போட்டு எரிச்சோம்னா கறி கட்டை மிஞ்சும். அதுமாரி நம்ம உடல் விழுந்துச்சுன்னா பிணமாக விழும். ஒன்று மண்ணில் புதைப்பாங்க, இல்லைன்னா தீயில எரிப்பாங்க. இது கட்டை உடம்புகளின் பக்குவத்திற்கு நிகழ்வது. இன்னொன்று பஞ்சு உடம்புன்னு இருக்கு. பஞ்சை பற்ற வச்சிங்கன்னா இப்போ இதில் கறி கட்டை வரும், அதில் அந்த அளவுக்கு கட்டை வராது, சாம்பல் வராது. ஆனால் கொஞ்சோண்டு சாம்பல் இருக்கும்ல, எவ்வளவு பஞ்சை போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் சாம்பல் வரும். அதெல்லாம் இந்த சித்த புருஷர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பக்குவம் பட்ட உடம்பு. அவர்கள் முழுவதுமாக தன்னை மனித உடம்பு மற்றவர்கள் போல், சாதாரணவர்களை போல் ஆக்கிக் கொள்ளாமல் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்திலே தங்களை சமாதி ஆக்கிக் கொள்வார்கள். அந்த உடம்பு பஞ்சு உடம்பு. எங்கள் வள்ளல் பெருமான் பெற்றது கற்பூர உடம்பு சார். கற்பூர உடம்பு. கற்பூரத்தை கொளுத்துனா எரியும், ஒண்ணுமே இருக்காது. நெருப்பு கிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லை. வச்சாலே காத்துல கரையும். நெருப்பு பட்டாலும் கரையும், கண்ணுக்கு தெரியாது. சும்மா அப்படியே வச்சிருந்தாலும் காத்துல கரைஞ்சு போகும். எங்கள் வள்ளல் பெருமான் உள்ளே போய் கற்பூரம் போல தன்னை கரைத்து கொண்டு மறைத்து கொண்டார் என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கண்ணராலே, புனராலே, கதிராதியாலே ஆண்டவன் கேட்கிறாரு, எனக்கு உடம்பு எப்படி வேணும் தெரியுமா? காற்றாலே அழியக்கூடாது, புவியாலே அழியக்கூடாது, எதெல்லாம் அழியக்கூடாதுன்னு கேட்கிறார். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கண்ணராலே, புனராலே, கதிராதியாலே, வேற்றாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடுஞ்செயல்களாலே. வேற்றாலே இந்த பட்டியலில் இல்லாம வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதனாலே அழியக்கூடாது. ஒரு பட்டியல் போட்டார்.
அந்த பட்டியலில் ஏதாச்சும் வேற இருந்துச்சுன்னா அதான் அந்த பத்திரம் எழுதுறவன் எவ்வளவு பத்திரமா எழுதுவானோ இல்ல, ஒரு போட்டு இதெல்லாம் இல்லாம ஒண்ணு ஒரு வில்லங்க வராம வேறு எந்த வில்லங்கம் இருந்தாலும் அதனை நானே இருந்து நிவர்த்தி செய்து கொடுப்பேன் அப்படின்னா அந்த வார்த்தையில எல்லாரும் விடும். ராஜ்ய வருஷம் சொல்லிவிட்டு வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றே. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். அளிக்க வேண்டும் என்றேன்னு போய் விண்ணப்பம் வச்சுட்டார். சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், சத்திய விண்ணப்பம், ஞான விண்ணப்பம் மாரி இது ஒரு விண்ணப்பம், செய்யுள் விண்ணப்பம் வச்சுட்டார்ல. வச்சோடனே என்ன, சரி சரி பார்க்குறேன் கொடுங்கன்னு கேட்குறேன். வேற்றாலையும் அழியக்கூடாதுன்னு கேட்டேன். சரிப்பா இது பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் போய் இப்போ மந்திரிகிட்ட மனு கொடுக்குறோம், அது கொடுத்துறோம், இது கொடுக்குறோம், உடனே கிராண்ட் ஃபார் கிராண்ட் அண்ட் போட்டு அப்படி கொடுத்துட்றாரா? கேட்டேன். உடனே என்ன சொன்னான் தெரியுமா? இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் விரைந்தளித்தான் எனக்கு, விரைந்தளித்தான் எனக்கு, விரைந்தளித்தான் எனக்கு, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். திருக்குறள். இந்த விரைந்து நமக்கு என்ன நினைப்பு வருது? வள்ளுவனுடைய திருக்குறள் நினைப்பு வருது. விரைந்து அளித்தான் எனக்கே. உடனே கொடுத்துட்டான் சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கையில் கொடுத்துட்டான். ஏன்? அவற்றையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதிகள் எத்தனை உண்டோ அத்தனை தகுதிகளையும் மொத்தமாக பெற்றிருந்தார் வள்ளல் பெருமான் என்பதனாலே கொடுத்தார். அவ்வளவு தகுதி இருக்கு சார். போடுங்க சார், எல்லாம் இருக்கு சார். அவனுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனை தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ போய் எங்காச்சும் ஒருத்தர் வேலை கேட்குறான்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவார்? இதில் இல்லாத ஒன்றை போட்டு அவன் அதை பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன் ரெடியாக அதுக்கு இருக்குது ஏற்கனவே, அது ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படிதான் இன்னைக்கு நடக்கும். ஆனால் இவர் எனக்கு தந்தான சின்ன பிள்ளையிலேருந்து இடந்தனித்திருத்தல். சின்ன பிள்ளையில கூட நான் எப்படி இருந்தேன்? சிறு விளையாட்டு செஞ்சேனா, சிறு குறும்பு செஞ்சேனா, ஆவலித்து அழுதேனா, அடுத்தவருக்கு துன்பம் பண்ணேன்னா, சேராத இடத்துல போய் சேர்ந்திருந்தேனா? இல்லையே. தெய்வம் பராவினேன், சிற்றுயிர்களுக்கெல்லாம் இறங்கினேன், பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல், தெய்வம் பராவல், இதை தவிர ஒன்றை கூட நான் சின்ன பருவத்தில் கூட செய்யலையேன்னு சொல்றாரு வள்ளலார். ஆண்டவன்ட்ட முறையீடு பண்றாரு. முறையீடு பண்ணிவிட்டு சொல்வாரு, இவை எல்லாம் நீ அறிந்தது தானே பார். எல்லாத்துக்கும் சாட்சி யாரு? சாட்சி யாரு? கடவுள் தான், ஆண்டவர் தான். சொல்லிவிட்டு சாட்சி யார்? அவர் தான். என்னை ஆட்கொண்டு இருக்கிறவர் அவர் தானே. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதிந்து நிற்கின்ற அந்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியனால் அவர் என்ன எல்லாம் அவன் பண்றான். என்னை இயக்குவதே அவன் தான். ஐந்தொழில் வல்லபம் செய்கின்றேன் அனுப்பி வச்சவனே அவன் தான். அதனால அவனுக்கு தெரியுங்கிறதுனால நீ அறிவாய், நீ அறிவாய், எந்தாய் நீ அறிவாயின்னு ஆண்டவனையே சாட்சி வைத்துக் கொண்டு பேசுகிற அற்புதங்கள் தான் திருவருட்பா முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னா ஒன்று பயிற்சி முயற்சி ரெண்டையும் வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமானை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ எல்லாம் வந்திருக்கிறீங்க, இப்போ எல்லாரும் நம்ம எல்லாம் முழுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே வள்ளல் பெருமானுடைய 5000 சொச்சம் பாட்டியும் அதனுடைய பொருளையும் மனுமுறை கண்ட வாசகத்தையும் அப்படியே அள்ளி குடிச்சு அரைச்சி குடிச்சுட்டா நான் வந்திருக்கிறேன். இன்னும் உள்ள போ இன்னும் பயணத்திலே படிக்கிறேன், வாய்ப்பு வருகிற பொழுது படிக்கிறேன். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கேன். படிச்சுட்டே வரும்போதுங்கய்யா மனுமுறை கண்ட வாசகம் ஒரு பெரிய ஒரு ஆய்வு சொற்பொழிவே மதுரையிலே நான் நிகழ்த்தினேன். 2 மணி நேரம் சொற்பொழிவது. அதை நிறைய பள்ளி மாணவர்கள் இந்த கல்லூரி வள்ளலாருடைய அந்த 200வது இது வந்தப்போ அவதார திருநாள் அந்த நாள் வருகிற பொழுது அதை மாணவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு பேச்சு போட்டியெல்லாம் வச்சு அதில் கலந்து கொண்ட பல பேச்சாளர்களை மேடைகளில் நாங்கள் சந்திக்கும் போது அந்த விழாக்களில் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே தொடர்ந்து நான் அரசினுடைய விழாக்களிலே கலந்து கொண்டவன் என்கிற காரணத்தினாலே சொல்கிறேன். அந்த வந்த மாணவர்கள் ஐயா மனுமுறை கண்ட வாசகம் போட்டிருந்தாங்க, உங்களுடைய அந்த பேச்சை நான் படித்து அதைத்தான் பேசினேன். அப்போ அதை பேசணுன்னா ஒரு ஆராய்ச்சி பூர்வ சித்தர்கள் மாநாடு, உலக சித்தர்கள் மாநாட்டில் மதுரையில். அப்போ எவ்வளவு அது படித்து உள் வாங்கணும் முதல்ல. அப்படி இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போதியா
இந்த மனுநீதி சோழன் புலம்புறான், தேர் ஏறிடுது பை மேலே. அமைச்சர்கள்லாம் சொல்கிறான், இதெல்லாம் பரிகாரம் பண்ணால் சரியாக போடுங்கிறான். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அமைச்சரவை கூட்டுறாரு. ஐயோ பையன் இப்படி ஏற்றிட்டானே, வீதி விலங்கை கொண்டு போய் ஏற்றி ஒரு உயிரை கொண்டு விட்டானே, ஒரு உயிரை கொண்டு விட்டான். பெரிய புராணத்தில் கொண்டு போய் அதை வச்சார். அதுதான் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு தான் வள்ளலார் இதை எழுதுகிறார். 63 நாயன்மார்கள் வரலாற்றில் மனுநீதி சோழன் ஒரு நாயன்மாரே இல்லை. ஆனால் சேக்கிழார் கொண்டு போய் அதை வச்சார். ஏன்? அவருடைய நோக்கம் ஒரு சாதாரண அகிரிணை உயிருக்கு கூட நீதி சொல்வதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு ஒரு மன்னன் இருந்தான் என்பதை காட்ட வேண்டும் என்று அந்த உயிர் இரக்க கொள்கையை தூக்கி பிடிச்சு சேக்கிழார் செஞ்ச பணி. அந்த பணி அதை பாராட்டணும். சேக்கிழாருக்குள்ள பெரிய புராணத்துக்குள்ள போனீங்கன்னா பல நல்ல செய்திகள் இருக்கு. நல்லதெல்லாம் எடுத்துக்குமே, எங்கெங்க நல்லது கிடைக்குதோ எடுத்துக்கும் சார். அதில் எழுதுறாருங்க, இப்படிலாம் பரிகாரம் பண்ணால் போயிடும்னு சொல்கிறான். இது யான் புள்ள கொண்டுட்டான், யான் புள்ள கொண்டுட்டானே அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா வர்ற பழி இருக்கே, அந்த பழியை என்னால் தாங்க முடியுமா, இல்லை பழி வராமல் போயிடுமா? இதுதான் கருத்து. இந்த கருத்துக்கு ஒரே ஒரு புதுசாக ஒரு ஓமை சொல்கிறாரு வள்ளலார். புதுசாக வரும். அதாவது என் மகன் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சிட்டா இதை காப்பாற்றிடலாம், பழி வருவேன், அதை காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறான். அதுக்கு அவர் எழுதுகிறாரு, சொந்த விளக்கு என்பதால், சொந்த விளக்கு என்று நம்ம வீட்டில் ஒரு விளக்கு இருக்குது, என் சொந்த விளக்கு என்று முத்தமிட்டால், இந்த விளக்கை எடுத்து இந்த திரிய எவனும் நான் பயன்படுத்தலை, எவரும் பயன்படுத்தாத ஓமை. ரெண்டு சொல்லுதான் இருக்கு. என் சொந்த விளக்கு என்று முத்தமிட்டால் அது சுடாது விடாது. முடிஞ்சு போச்சு. சொந்த விளக்கென்று இந்த விளக்கை எடுத்து முத்தமிட்டால் சுடாது விடாது. இந்த ரெண்டு சொல்லுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கப்படாதா? பிரமிச்சு போய் உட்காந்து எங்க ஐயாவே பிரமிச்சு போய் அப்படியே ஐயோ என்னமா சொல்லியிருக்காரு அப்படி தோஞ்சிட்டார். சொந்த விளக்குன்னு தூக்கி முத்தமிட்டால் சுட்டு விடாமல் போகாது. அப்படி இப்படிதான் எழுதுவான். எல்லாம் ரெண்டே சொல்ல, சுடாது விடாது. அப்படியே அப்படி சொல்லி வைத்துக் கொண்டு விளையாடின எம்பெருமான் வள்ளல் பெருமான் அவரை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு கொஞ்சம் நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, எளிமையா அவருடைய மனுமுறை கண்ட வாசகம் படிங்க. அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒரு நூல் இருக்குது. எப்போ அவர் தர்மசாலையை தொடங்கினாரோ அந்த தர்மசாலையினுடைய நோக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் எழுதிய நூல் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். மிக எளிமையாக தான் இருக்கும். அது ரொம்ப எளிமையாக இருக்கும். தினம் ஒரு பக்கம் படிக்கல போதும். நமக்கு வாழ்நாள் எவ்வளவு இருக்கு? தினம் ஒரு பக்கம் இதை எடுத்து படிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை விளங்கிக் கொண்டால், அருட்பாவை விளங்கிக் கொண்டால் அதுக்கு பயிற்சி, முயற்சி. பயிற்சி திருவருட்பாவை, முயற்சி திருவருட்பாவை படிப்பது, பயிற்சி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நிற்பது. அப்படி நின்ன அவர் மணியருள்வார், மருந்தருள்வார், திருவடி அருள்வார், திருவருள் அருள்வார். அறத்தொண்டுகள் செய்வதற்கு உரிய ஆற்றலையும் அவர் அருள்வார் என்று அவரே மருந்தறியேன் அந்த பாடல்கள் அழக வள்ளல் பெருமான் சுட்டி காட்டுகிறார். அப்படி அதை பெறுவதற்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணுமா? துணிஞ்சு வந்திருக்கிறீங்க. இதுக்கு பேர் சத் சங்கம்னு பேர். எல்லாரும் பேசணும்ல. இந்த மாதிரி சங்கத்துக்கு என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வரணும். வந்து இந்த காதால செவியால் தோற்கப்பட்ட செவி. இந்த ஏற்கனவே இந்த காதில் 2 ஓட்டை இருக்கு. வள்ளுவன் சொன்னா இந்த 2 ஓட்டையும் வேஸ்ட். இந்த 2 துளைகளை விட அது கேள்வியால் துளைக்கப்பட்ட செவியாக இருந்தால்தான் பயனுடையதாக இருக்கும். அப்ப அந்த செல்வத்தை கேள்வியால் தோற்கப்பட்ட செவி. அப்ப கேள்வியால தொலைக்கணும். ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு தாய்மார்களுக்காக இந்த செய்தி. இப்போ ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை எடுத்து தண்ணியில் போடுறீங்க, என்ன செய்யும்? என்னம்மா செய்யும்? மூழ்கி போயிடும். ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் சரி தான், பெரிய கல்லாக இருந்தாலும் சரி தான், மூழ்கிடும். அந்த கல் மாதிரி நம்ம எங்கே போனாலும் மூழ்கிடுறோம். பிறவி பெருங்கடல் நீந்த தெரியல. ஏன்னா இறைவன் அடி சேரல. ஏன்னா எது உண்மையான இறைவனே தெரியல. இறைவன் அடி சேரல. நம்ம தான் ஏகப்பட்ட தெய்வங்களை வச்சிருக்கிறோமே, எது தெய்வம்னு தெரியல.
ஒருத்தன் களிமண்ணில் எடுத்து ஒருத்தன் குதிரை செஞ்சான், கழுதை செஞ்சான், யானை செஞ்சான், புலி செஞ்சான், நரி செஞ்சான். இது சிங்கம், இது புலி, இது கரடி, இது யானை. சிங்கமாகவும் புலியாகவும் கரடியாகவும் யானையாகவும் பூனையாகவும் தோன்றுகிற அவற்றின் உள்ளே எல்லாவற்றிலும் இருப்பது எது? களிமண். அந்த களிமண் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அதான் மூலப்பொருள். ஆனால் அதிலிருந்து செய்யப்பட்டு வேறு வேறு பொருளாக தோற்றமளிக்கிறது. ஆனால் அதனுடைய மூலப்பொருள் களிமண் என்று உணர்கிறோமே, அந்த அறிவுக்கு பெயர் தான் ஞானம். 1000 கடவுள் இருக்கு சார், 1000 கடவுள் உண்டு. ஆனால் அந்த கடவுளுக்கெல்லாம் ஒரு மூலமாக ஒருத்தன், நான் எனக்கு தேவை, நான் எனக்கு போடணும், எளிமையா இருக்கணும். அப்படி சாணியை பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, சாணி கீழே போட்டா சாணி, ஐயோ சாணிக்கிறோம். அப்படியே பிடிச்சி வச்சு ஒரு குங்குமம் போட்டு வச்சு தலையில் அப்படி ஒரு கிரீடம் மாதிரி ஒரு அருகம்புல்ல குத்திவிட்டா பிள்ளையார் ஆகிட்டார். எப்படி சார் அது? இதெல்லாம் ஒரு உயர்ந்த பார்வை. ஆனால் அந்த உயர்ந்த பார்வையின் உட்பொருளை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அது பற்றி சொல்லாமலே அப்பால் போனார்கள். நோக்குவதெல்லாம் அவையே பொருள்னு அகப்பொருள் இலக்கணம் சொல்லணும். எதை பார்த்தாலும் காதலன் முகம் தெரியும், எதை பார்த்தாலும் காதலி முகம் தெரிகிறது மாதிரி பண்பட்டவர்களுக்கு எதை பார்த்தாலும் கடவுளின் முகமாக தெரிய வேண்டும், எதை பார்த்தாலும் அவனின் சொரூபமாக ரூபமாக தெரிய வேண்டும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்தை கொடுப்பதற்கு பயிற்சி களம்தான் சடங்குகள், சம்பிரதாயங்கள். ஆனால் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களுக்குள்ளேயே மூழ்கி முழுவதுமாக போய்விட்டால் ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த கல் இருக்குல்ல, போட்டால் உள்ளே போயிடுது. இந்த கல் மிதக்கணும், என்ன பண்ணுறது? ஒரு சின்ன பலகை, அந்த பலகையை எடுத்து தண்ணியில் வச்சா பலகை மிதக்குமா? மிதக்கும். இப்போ அந்த மிதக்கிற பலகை மேலே முதல்ல மூழ்கின கல்லை எடுத்து அதில் வைங்க. இப்போ இந்த பலகை முதல்ல அந்த கல் மூழ்கி போச்சு. இப்போ அந்த பலகை மேலே வச்சோன்னே தண்ணீரில் மிதக்கிற பலகை மேல் வைத்தவுடன் அந்த பலகையின் துணை கொண்டு அந்த கல்லும் மிதக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் அற்பமாக மூழ்கி போய் பக்குவம் இல்லாத, அறிவு தெளிவு இல்லாத காரணத்தினால மூழ்கி போற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பலகை மாதிரி இருக்கிற இந்த மாதிரி சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிற சான்றோர்களோட வந்து சேர்ந்தீங்கன்னா மூழ்கி போகிற நாமும் இந்த பல கைகளை நம்பி மறுபடியும் வாழலாம், நிமிர்ந்து வாழலாம், தப்பித்து வாழலாம். பல கை இருக்குங்க. சன்மார்க்க பலகை, சங்க பலகை மாதிரி சன்மார்க்க பல கைகள் இருப்பதனால் பக்குவம் இல்லாத அபக்குவிகள் வந்து இந்த இடத்துல அந்த பலகை மேல உட்கார்ந்துக்கிட்டா அவர்கள் மூலமாக நமக்கும் ஒரு என்ன கிடைக்கும்? உயர்வு கிடைக்கும். அதில் இருந்து நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்பதனால தான் பலகையை போல நீங்கள் எல்லாம் வந்து உட்கார வேண்டும். அப்படி அந்த பயிற்சியோட இந்த உணர்வோட நம்ம போனோம்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும்ல. கலைகள் என்ன, எல்லாருக்கும் ஒரு குரு வேணும். இந்த குரு எப்போ வருவார்? பயிற்சியினால், முயற்சியினால் நீ ஒரு பக்குவம் பெற்றுக்கொண்டு காத்திருந்தால் உன்னை தேடி குரு வருவான். கல்பட்ட ஐயா, ராமலிங்க ஐயா என்னை எப்பொழுது வந்து குரு ஆட்கொள்வான் என்று அத்தனை குணங்களும் அத்தனை நலமும் அவற்றை இருக்குது. குணநலங்களோடு பொருந்தியவராக விளங்கக்கூடியவர். அவர் காத்திருக்கிறார். அவரை தேடி வள்ளல் பெருமானே போனார். குரு வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும், எப்போது வருவான் எப்போது வருவான் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்க என்னாச்சு? அவரே தேடி வந்து அவரை ஆட்கொண்டு அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்தால் தான் இறைவனுடைய அருளையே பெற முடியும். மறந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே கழுத்தாத்து கொடுத்துருதுன்னு அர்த்தம் இல்லை. என் உடல் இனிமே ஒண்ணுது, இந்த உடம்பு என் உடம்பு இல்லை. ஓ, இந்த பொருள் பூரா ஒண்ணுதான். நீ என்ன செய்ய சொல்றே செய்யறப்போ இந்த உயிர் இருக்க, உயிர் இருக்கு வரை உன்னோடு இருப்பேன். உடல் பொருள் ஆவியை கொடுத்தால் வள்ளல் பெருமான் அதை எழுதுகிறார். இந்த மூன்றையும் கொடுத்தால் தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். கல்பட்ட ஐயா கொடுத்துட்டார். கல்பட்ட ஐயா ஐயாவை தேடி போய் வள்ளல் பெருமான் ஆட்கொண்டார். அவர் உடனே கல்பட்ட ஐயாவை அழைச்சாது, நீ வா தர்மசாலையில் இரு,
அப்படின்னு தர்மசாலையில் விட்டு தர்மசாலை பணிகளை எல்லாம் கவனிக்க விட்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அந்த தர்மசாலை பணியை கல்பட்டு ஐயா செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் காரணப்பட்டார் வருகிறார். காரணப்பட்டார் வந்து இந்த கல்பட்டு ஐயாவை மெய்யடியாராக நடித்து தொழுது அந்த காரணப்பட்டாருக்கு இறை அருளை பெறுவது எப்படின்னு கல்பட்டு ஐயா எப்படி விளக்கினாரா, ஜீவகாருண்யத்தை செய்து உணர்த்தினார். பா ஜீவகாருண்யமாக இருக்கணும்ப்பா, எல்லா உயிர்களையும் நேசமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், எதையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வாயால் சொல்லி வழிபடுத்தலையாம். ஜீவகாருண்யம்னா எப்படின்னு செய்து காட்டி, அதான் முக்கியமான விஷயங்க. இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அத்தனையும் ஜீவகாருண்யம் இல்லையா? கண்ணபிரான் பண்ணுறது, ஐயா எங்கள் சிவராஜ் பண்ணுறது, ஐயா ரவிச்சந்திரன் ஐயா பண்ணுறது, இதெல்லாம் கொண்டாந்து இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே சீனிவாசன் ஐயா. என்ன காரணம்? அப்படி செஞ்சு காட்டணும். அப்படி செய்து ஜீவகாருண்யம் செய்து வழிகாட்டுகிறார். காரணப்பட்டார் அவருடைய அடிமையாக. அப்பதான் காரணப்பட்டாரை தொடர்பு கொள்வதற்கு அவருடைய பிறையாறு சிதம்பர சுவாமிகள் வந்தார். பிறையாறு சிதம்பர சுவாமிகளும் அங்கே ஒரு மெய்யடியாராக வந்து அவரோடு இணைகிறார், அந்த பணிகளை மேற்கொள்கிறார். அந்த பிறையாறு சிதம்பர சுவாமிகளிடத்திலே நான்காவதாக தேடி வருகின்றவர் அவரை குருமாராக கொண்டு சீனி சட்டையப்பர். இந்த சீனி சட்டையப்பர் திருவருட்பாவினுடைய திட்ப நுட்பங்களை எல்லாம் பிறையாறு சிதம்பர சுவாமிகளிடத்தில் கேட்டு அறிந்து அருட்பாவினுடைய வளமார்ந்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற பெருமையோடு நிமிர்ந்து நின்றார் சீனி சட்டையப்பர்னா. இப்ப இந்த குருமார்களை எல்லாம் தேடி போக வேண்டாம், அவர்கள் உன்னுடைய பணியை பார்த்தே உன்னை தேடி வருவார்கள். இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஒரு குருமார்களை இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒருத்தர் பார்க்கிறோம், இவரை குரு அவரை குருன்னு சொல்றமே. ஏன்? பார்த்து பார்த்து பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பேன்னு வள்ளலாரை பார்க்கிற அந்த பார்வையை நீங்கள் மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எல்லாமாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உலகத்தினுடைய தனிப்பெரும் தயவுடையவராக விளங்குகிற வள்ளல் பெருமானுடைய நெறிகளை எல்லாம் நீங்கள் மனசிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்னை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நேரம் இருக்கா? இவர்களை கேட்பதை விட அவர்களைத்தான் கேட்க வேண்டும். உங்களுக்கு உட்காருவதற்கு கேட்பதற்கு நேரம் இருக்கிறதா? எனக்கு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. மாலை 6 மணிக்கு நான் திண்டுக்கல்லில் இருக்கணும். திண்டுக்கல்லிலே மாலை 6 மணிக்கு இருக்கணும், 6:30 வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நேரம் இருக்கிறது. அதான் ஒரு பேச்சாளர், நான் இன்னும் 1 மணி நேரத்தை தாண்டி பேசிவிட்டேன், இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன் அப்படின்னா ஒருத்தன் ஏற்றி சொன்னான். நீ 2 மணி நேரம் பேசினாலும் சார் தான், 3 மணி நேரம் வேண்டாலும் பேசு, ஆனால் இன்னும் நான் 3 நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன். எதுக்கு? 3 நிமிஷம் தான் முடிச்சுன்னா ஒழுங்காக இருப்பேன், இல்லைன்னா நான் எழுந்து கிராஸ் பண்ணி போய் உன் கவனத்தை நிலைகுலைய வச்சிருவேன் அப்படின்னா. அந்த மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு அழகு பாருங்க, வள்ளலார் பார்த்தால ஒரு கண்ணாடி, முருகப்பெருமான கண்டால சீர் கிடக்கும், சீர்கொண்ட வதனங்கள் 6 பாடல், அருமையான பாடல். தெய்வ சீர்கொண்ட தெய்வ வதனங்களால் கார்கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணூற்றதேன்னு முடியும் இல்லையா அந்த பாட்டு. அந்த கண்ணாடி மாடியில் பெருமான் வச்சிருக்கிற கண்ணாடி வீராசாமி பிள்ளை தெருவில் இருக்கிறது. இன்னொரு கண்ணாடி தண்டையார்பேட்டையில் கடிகாசலம் என்பவருடைய வீட்டில் இருக்கு, கவனிக்கணும். 3வது கண்ணாடி திருவொற்றியூர்ல ராமலிங்கம் சுவாமிகள் மடையாளத்தில் ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த 3 கண்ணாடியிலுமே என்ன எழுதியிருக்குன்னா, வள்ளலார் முருகனை கண்ட கண்ணாடி. கண்ணாடி எத்தனை? 3 கண்ணாடி இருக்கு. இதில் 3 கண்ணாடியில் எது வள்ளலார் பார்த்த கண்ணாடி அப்படின்னு ஒன்று நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன் 4வது ஒரு கண்ணாடி இருக்குங்கிறேன். அதை சொல்லலைன்னா 3ல் எதுன்னு நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லணும். நான் தான் இன்னொரு கண்ணாடி இருக்குங்கிறேனே. அங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி, அங்கே ஒரு கண்ணாடி, 3 கண்ணாடி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இருக்கட்டும், எங்கே போனாலும் வள்ளலார் கண்ணாடின்னு எண்ணி நினைக்கிறோம்ல, இந்த நினைப்புக்கு இந்த பாசிட்டிவாக எதையும் யோசிக்கலாம் சார். அதனால தான் வள்ளுவன் என்ன சொன்னால், பொய்மையும் வாய்மை இடத்தான்.
ஒரு பொய் சொல்றியா, அந்த பொய் உனக்கோ மற்றவங்களுக்கோ அடுத்தவங்களுக்கோ எந்த துன்பத்தையும் விளைக்கவில்லை என்றால், அல்லது ஏதோ ஒரு துன்பம் நடக்கப் போகிறது, அந்த துன்பத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நீ அந்த செயலை செய்தால், அந்த வார்த்தையை சொன்னால் அது பொய் அல்ல, அதுதானடா வாய்மை என்று சொன்னான் வள்ளுவர். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், ஏதாச்சும் ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீ எதையாவது பண்ணி அந்த உயிருக்கு ஆபத்தை தடுத்து நிறுத்துறான்னு சொன்னார்ல கரண ஒழுக்கத்தை. ஏதாவது என்ன ஒரு பொய் சொல்லலாம்னு அர்த்தம். ஐயோ இவன் பண்ணியிருந்தா கூட, ஐயோ இவன் பண்ணவே இல்லையா, அங்கே இருக்கா, ஏதாச்சும் அதை மாற்று, மடை மாற்று. எப்படியோ என்ன நிகழணும், வள்ளலாருக்கு என்ன தோணுது, ஒரு உயிருக்கும் துன்பம் வரக்கூடாதுப்பா. எவ்வளவு பெரிய சிந்தனை, ஒரு உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது. இப்பெல்லாம் சில பேர் எல்லாத்தையும் பண்ணுவான். கருணை, கடவுள் கருணையே வடிவமானவர். கொத்து கொத்தா வெட்டி 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 கடவுளுக்கு படிச்சுட்டு கடவுள் கருணைமயமானவர்னா எப்படி? ஆனால் நம்ம சன்மார்க்கம் மட்டும்தான் எல்லா உயிர்களையும் ஒன்றாக நேசித்து, உயர்தினையை மட்டுமல்ல அகிரிணை உயிர்களையும் ஒன்றாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நேயம், ஆன்ம நேயம், அதே போல ஜீவகாருண்யம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கு. அப்ப இந்த கண்ணாடி, 4வது கண்ணாடி சொன்னால, இந்த 3 கண்ணாடிகள் முருகப்பெருமானை காட்டியிருக்கலாம். 4வது ஒரு கண்ணாடி நம்முடைய கையில் இருக்கிறது, அதுதான் திரு அருட்பா என்கிற கண்ணாடி. அந்த கண்ணாடி தான் உண்மையான ஆண்டவரை காட்டுகிறது. அந்த கண்ணாடி உண்மையான ஆண்டவரை காட்டும். வல்லவன் ஒருவன் ஏற்கனவே வந்து ஒரு பூட்டை போட்டு பூட்டி வைத்திருக்கிறான், உண்மையை வெளி சொல்ல விடாமல். எது உண்மை கடவுள் என்பதை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக சாதாரணமானவன் இல்லை, அவன் நல்லவன் இல்லை, ஆனால் வல்லவன். இந்த வேர்டை கவனிக்கணும். நீங்க போட்டு இதெல்லாம் கிடையாது, இப்படி பண்ண அப்படி பண்ணினா தான் அங்கே போகலாம், சிவலோகம் போகலாம், அங்கே போனீங்கன்னா அதுக்கு போய் வைகுண்டம் போகலாம். உண்டியலில் போடு, இருக்கிறதெல்லாம் வழிச்சு கொண்டாந்து உண்டியலில் போடு. வள்ளுவரும் வள்ளலாரும் சொல்றது, அங்கே உண்டியலில் போடாதரா, பசித்து கிடக்கிறவன் வயிறு என்கிற உண்டியலில் போடுறாங்க. வயிற்று உண்டியலில் போடு. பசியோட கிடக்கிறான், அவனுக்கு முன்னாடி போய் ஒரு கட்டை குண்டி அதில் போடுற. எத்தனை பேர் பசிச்சு வாடி கிடக்கிறான், சோத்துக்கு வழி இல்லாமல். இந்த நாட்டில் 140 கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்கள், பாதிக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்தியாவிலே ஒருவேளை சோறு தான் கிடைக்கிறது. ஒருவேளை சோறுக்கு உத்தரவாதம் இல்லை. எத்தனை பேர் பிளாட்பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்ப அதெல்லாம் போட்டுட்டு அங்க கொண்டு போய் போடுறான். இதை அந்த கடவுள் ஏற்றுக்கொள்வானா? நீ வணங்குகிற, நீ சொல்லுகிற அந்த கடவுள் ஏற்றுக்கொள்வானா? இதை கேட்டால் நம் நாத்திகனா? இல்லையே. வள்ளலார் ஆத்திகரும் இல்லை, நாத்திகரும் இல்லை. வள்ளலார் நாத்திகரா? நாத்திகம் பேசுகின்ற என்ன நாக்கு? முடை நாக்கு, முடை நாக்கு. நாத்திகமா பேசினார் வள்ளலார்? இல்லை. அப்ப அவர்கள் சொல்லுகிற ஆத்திகமா பேசினார்? அதுவும் இல்லை. அதுக்கு இதுக்கும் பாலம் போட்டபடி நின்று மூலம் ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதான் அவருடைய நெறி. அந்த நெறி தான் சன்மார்க்க நெறி. புது நெறி, புது நெறி, உரு நெறி, பெருநெறி, திருநெறி, இத்தனையும் வள்ளலார் போடுறது சார். எத்தனை நெறிக்கு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. திருநெறி மங்களமான நெறி, பெருநெறி, பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி. அதெல்லாம் நெறின்னு வேணா சொல்லிட்டு போ, அது நெறி, அது நெறி கட்டும், அது நெறியா நிக்க, அது நெறி கட்டும். ஆனா இது பெருநெறி. எதுவுமே பெருநெறி, பெரியோர்கள் சான்றோர்கள் உன்னை மேல தடா தூக்கி விட பார்ப்பாங்க, ஒருபோது கீழே இறக்கி விட மாட்டார்கள். அதனால் தான் வள்ளலார் சொன்னார், என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியது எது தெரியுமா? தயவு. அப்ப 4வது கண்ணாடியாக இருக்கிற அந்த திரு அருட்பாவை படிச்சு உள்ள புகுந்து பார்த்தோம்னா 6ஆம் திருமுறைன்னு ஒன்று சார். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் என்ன சார்? ஒரு கருத்து, ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். ஆகாய விமானம் இன்னைக்கு சென்னை கடற்கரையில் 2-3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5 லட்சம் பேர் கூடுகிறார்கள். இன்னைக்கு மேலே பலவிதமான சாகசங்களை இன்னைக்கு நேரம் செய்ய போது ஒத்திகையெல்லாம் பார்த்தோம். இந்த ஆகாய விமானத்தை முதல்ல இந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான்.
கண்ணதாசன் கேட்டான், எதனை கண்டான் மதங்களை படைத்தானே பாவி. இதெல்லாம் பார்த்து ஒன்று பார்த்து செஞ்சியடா. எதை பார்த்துடா இந்த ஜாதி மதத்தெல்லாம் உருவாக்கி வச்சு இந்த மக்களை எல்லாம் பிரித்து வச்சு அவனுடைய ரத்தத்தை அள்ளி குடிக்கிற பிசாசுகளாக வாழ்கிறீர்களே. பேய் பிடிப்புற்ற பிச்சு விளையாட்டுங்கிறார்ல, பிச்சு எடுக்கிறார் பாருங்க. பித்தர்களே, பைத்தியக்காரர்களேங்கிறார். அந்த ரைட் சகோதரர்களுக்கு முன்னாடிலாம் மேலே மரத்து மேலே ஏறிக்கிட்டு, பெத்த வீட்டு மேலே ஏறிக்கிட்டு, பறவை மாரியே ரெக்கையை கட்டிக்கிட்டு என்னென்னமோ ரெக்கை மாதிரிலாம் செஞ்சு பறக்கலாமான்னு பார்த்து கீழெல்லாம் உழுந்து காலை முடிச்சுக்கிட்டவங்களாம் இருக்கிறான். இது வரலாறு. இப்படி பிடிச்சிக்கிட்டு சரி இப்படி பறக்கும்போது அந்த காற்றுல நிற்கிது, அவன் பாடி நிற்குமா, அப்படி இப்படிலாம் எவ்வளவு கற்பனை பண்ணி உழுந்து காலை முறிச்சு கை முடிஞ்சு அதை மறுபடியும் செஞ்சு இவ்வளவு நெறிகளை எல்லாம் கடந்து பறக்கிற விமானத்தை படைச்சான். இப்போ நான் சொல்கிறேன், வள்ளலார் அந்த மாதிரி இதை பார்த்து அதை பார்த்து சரிய கிரிய யோகா ஞானம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உள்ளெல்லாம் புகுந்து நுழைந்து எல்லாத்தையும் சகலமும் கற்று முடிச்சுட்டு கடைசியாக இதுதான் நிறைவான முடிவான நெறி அப்படின்னு ஒன்று சொன்னார். அவன் எப்படி கடைசியாக இதுதான் ஆகாய விமானம்னு செஞ்சு காட்டினானோ அது மாதிரி அதில் ஏறி பயணம் பண்ணுறோம். இப்போ போய் நான் இந்த விமானத்தில் பயணம் பண்ண மாட்டேன், நானும் ஆரம்பத்திலேருந்து ரெக்கை கட்டிட்டு உழுந்து காலை முறிச்சுக்கிட்டான் பாரு, அந்த மாதிரி தான் உழுவன்னு மாடியிலேருந்து உழுந்தோம்னா எவ்வளவு மடமையோ அவ்வளவு மடமை. அந்த நெறிகளை எல்லாம் நான் பின்பற்றுவேன் என்பது வள்ளல் பெருமான் தான் ஏரோப்ளேன் மாதிரி ஒரு நெறியை காட்டிட்டு போயிட்டாரு சார். ஸ்ட்ரைட்டா எப்படி போகணும், எப்படி பறக்கணும், எப்படி மேலே சிறக்கணும், பறப்பது எப்படி, சிறப்பது எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நேராக போய் அதில் உட்கார வேண்டியதானே. இதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? எல்லாத்தையும் பார்க்காதவன் சொன்னால் கூட நம்ப முடியாது. எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், முடித்து விட்டேன். எனக்கு அப்பொழுது சைவத்தில் எவ்வளவு பற்று உறுதி இருந்தது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வைதிக சமயத்தில் அவற்றை எல்லாம் முன் என விட்டுட்டேன். நல்ல வழியை உங்களுக்காக காட்டுறேன், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டார் பாருங்க. ஆண்டவன் கடவுளை வள்ளலாரை தேடி வந்தான். எப்போ தெரியுமா வள்ளலாரை தேடி ஓடி வந்தான்? காலையிலே என்றனுக்கு கிடைத்த பெரும்பொருளே கழிப்பே என் கருத்தை வந்து கனிந்த நெருங்கனியே, கனிந்த நெருங்கனியே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கனிந்த நெருங்கனியே, மேலையிலே இம்மையிலே மறுமையிலே ஒருமையிலே கிடைத்த உயர்ந்த விளைவை எல்லாம் அதை செய்யுது, அதை செய்யுது, வேள்வி செய்யுது, தவம் செய்யறது, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தவம்னு பெருமை பலன் ஒன்று சொல்றாங்களே, அந்த பலன்களை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதி ஏனார். தர்மசாலையில் சோறு போட்ட மாதிரி ஒரே ஒரு பகல், ஒரு ஆஃப்டர்நூன்ல போட்ட மாதிரி லஞ்சு. இந்த சரிய கிரிய யோக ஞானம் அது இது இதெல்லாம் மூழ்கி கீழே உட்காந்து பெரிய தவம் பண்ணி அப்படிலாம் பண்ணி எனக்கு இது கிடைச்சி போச்சு, ஒரு சின்ன ஒளி தோன்றுது, சிறு ஒளி தோன்றுது அப்படின்னு பல்லிழிச்சு நின்று ஏமாந்து நிற்கிறார்களே. அப்பொழுதெல்லாம் கிடைக்காத அந்த சுகத்தை எனக்கு எப்போது தந்தாய்? தர்மசாலையிலே ஒரே ஒரு பகல் சோறு போட்டம் பாரு, ஆயிரக்கணக்கான பேர் வந்து உட்கார்ந்து அந்த கஞ்சியை அள்ளி 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 குடித்தார்களே. அமுதம் அமுதம் என்று சொல்லி அரை வயிற்று கஞ்சிக்கு வழி இல்லாமல் தவிக்கு கொண்டிருக்கிற அந்த ஏழை மக்கள் அள்ளி குடித்தார்களே. அன்னைக்கு அந்த முகத்துல வாடி போன முகத்துல பார்த்த மர்றா, அதாண்டா கடவுள் காட்சி, அது ஒன்றோ கடவுள் காட்சி. அந்த ஒரே ஒரு பகல்ல கொடுத்துட்டாங்க. எங்க வள்ளலார் பாலு 500 சொச்சம் பகல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க ஐயா இந்த மாதிரி இருக்கிற இங்க சீனிவாசன் ஐயா எவ்வளவு பெரிய பலனை விளைவிக்க போகிறது யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இதெல்லாம் அலட்சியம் செய்து விடாதீர்கள், லட்சியம் வையுங்கள் என்று பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதான் பெருமானே வாக்குமூலம் கொடுத்தாராம், நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நினைய நேர்காண வந்தனம். கடவுள் பார்க்க சொல்றாராம் ஆண்டவர், நீ செஞ்ச நன்மையெல்லாம் பார்த்தேன், உன்னை நேர்காண வந்தனம்னர். இந்த இன்டர்வியூங்கிற சொல்லுக்கு முதல் நேர்காணல் இப்ப சொல்றமே, இந்த சொல்லாட்சியை கண்டுபிடித்தவரே வள்ளலார். மறந்துடாதீங்க, நேர்காணல் போடுறான் பாருங்க. வள்ளலாருக்கு முன்னால நேர்காணல்ங்கிற சொல்லு கிடையாது. நீ செய்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், யாம் அறிந்தோம்.
திருவிளையாடல எல்லாம் யாம்னு நாகேஷ் எல்லாமே இங்கே நீதானா அப்படிப்பால. யாம் என்பது தன்மை பன்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை வாய்மையின் நல்ல பெற வள்ளுவர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இந்த மாதிரி யாம் அறிந்தோம் உம் பெருமைகளை, உம்மை நேர்காண வந்திருக்கிறோம். ஒரு இன்டர்வியூ கொடுப்பா. யாரு? ஆண்டவன் கேட்குறான் சார் வள்ளலாரை பார்த்து. அப்போ எதுலேருந்து வந்துச்சு அந்த இன்டர்வியூ கேட்கறது? ஜீவகாருண்ய ஒழுக்கும் அந்த தர்மசாலையில். அதுக்கு முள்ள ஆண்டவன் வள்ளியானா? அதான் நான் சொல்வேன், அதுக்கு முள்ள ஆண்டவன் தர்மசாலையை தொடங்குவதற்கு முன்னால் ஒற்றியிலே தெத்தியிலே அந்த விழுந்து கடந்த அந்த மேலே தாங்கி பிடிச்சதெல்லாம் வந்திருக்காரு. அப்பெல்லாம் வள்ளல் பெருமானுடைய பெருமையை அறிந்து ஆண்டவர் தேடி வந்தார். தர்மசாலையை தொடங்கிய பிறகுதான் ஆண்டவர் அவரை பார்க்க ஓடி வந்தார் என்பதை நீங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒன்றை நிறைவாக சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். சாப்பாட்டு நேரம் ஒரு 1 மணிக்காச்சும் முடிச்சா சாப்பிடலாமா? ஏன்னா சுகரு அது இது பலவற்றை சுமந்து கொண்டிருக்கிற மேனிகளை உடையவர்கள், சுத்த தேகமானவங்க ரொம்ப சுத்த தேகத்தை வச்சுக்கிட்டு ஐயா அவ்வளோதான். இந்த நம்பிக்கை பாருங்க, ஒன்றும் வராதுன்ட்டார். வராது சார். ஒன்றை சொல்கிறேன், அந்த ஜீவகாருண்யம் என்கிற பொழுது வள்ளல் பெருமான் அதில் எழுதின அந்த வாசகம் நடந்து நடந்து கால் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாய் சோர்ந்தது, நினைந்து நினைந்து மனம் சோர்ந்தது. யாரு? இறந்து நிற்கிறானே அவன். இதை யார் சொல்றார்? அவனுக்காக வழக்கறிஞராக வள்ளலார் சொல்றார். நடந்து கால் சோர்ந்தது. ஒரு நடந்து இல்லை, நடந்து நடந்து கால் சோர்ந்தது, கேட்டு கேட்டு ஐயா போடுங்கய்யா வாய் சோர்ந்தது, கிடைக்குமோ கிடைக்காதோ நினைந்து நினைந்து மனம் சோர்ந்தது என்று இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன கிடைக்குமோ என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் தந்து அவர்கள் கண்ணீரை துடைப்பதே ஜீவகாருண்யம் என்று சொல்லி. என்ன அருமையான உரைநடை தெரியுங்களா அது? அது சொல்றாரு பாருங்க. அப்புறம் மறுபடியும் புலம்புறான். எப்படி? பகற்போதும் போய்விட்டது. பகலும் போச்சு, பகல்ல கிடைக்குன்னு பார்த்தேன், பகலே போச்சு, இரவுல என்ன சார் கிடைக்க போகுது? இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இப்படிலாம் நினைச்சு நினைச்சு துடிச்சிருக்காரு பாருங்க ஒரு உயிர். பகற்போதும் போய்விட்டது, பசி போகவில்லை. வேறிடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது. என்ன உரையிட பாருங்க. வேற இடத்துல போய் கேட்க வெட்கம் தடுக்கின்றது, போய் கேட்கிறதுக்கு மானம் தடுக்கின்றது. இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று சொல்வதற்கு நாய் எழாமல் ஒரு ஓமை போடுவார். உற்பாத சொப்பனம் கண்ட ஊமை போல். ஒரு அழிவு திடீர்னு வர்றது மாதிரி ஒரு கனவு, ஒரு ஊமை எனக்கு கிடைக்குது. வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. இப்ப ஊமையெல்லாம் சொல்லக்கூடாது. மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியல சார், அதை எழுதுறாரு அவரு. உற்பாத சொப்பனம் கண்ட ஒருவன் வாய் பேச முடியாதவன் சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி யார் தவிக்கிறா தெரியுங்களா? மனம் மருகுகின்ற மானிகளுக்கு. மானசன் மானிகளுக்குங்கிறார். அதான் அங்க வரும். ஈடில் மானிகளாய். வள்ளலாருடைய உரைநடையை படித்து விட்டு திரு அருட்பாவை படித்தால் இதனுடைய விளக்கம் மிக தெளிவாக புரியும். இந்த இடத்துல பயன்படுத்துறாரு பாருங்க. ஒண்ணு மானசனா ஒண்ணு இல்லைன்னா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா கொடுங்கன்னு கேட்டு போயிடுவான். ஆனா சில பேர் வறுமை வந்திருக்குது, ஆனால் அவன் ஒன்றும் தன்னுடைய நிலையிலிருந்து தாழலை, மானசனா இருக்கான். அவன் போய் கேட்க முடியல, எல்லாரும் கேட்குறாங்களே, நான் போய் அந்த பாக்குத்திட்ட வாங்க முடியாமல் நிற்கிறேனே அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அந்த மானஸ்தன். அந்த மானஸ்தனுடைய பசியை போக்குவது தான் ஜீவகாருண்யம் என்கிறார்கள். அதுல கூட எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க, நுட்பம் இருக்கு பாருங்க. அந்த மாணிகளுக்கு, அந்த மாணிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் தந்து கண்ணீரை மாற்றுவதுதான் ஜீவகாருண்யம். சொன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசி அறாது அந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய்
நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டே இளைத்து. இவ்வளவு உருக்கம் வந்தாதாங்க கடவுள் அருளை பெற முடியும். நம்ம இந்த உருக்கம்லாம் நமக்கு வந்துடும். எங்கள் ஊரில் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் காய்ச்சானா ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட் மேரி பிஸ்கட் வாங்கி கொண்டு போய் நாய்க்கு போடுவோம். 10 பாக்கெட் வச்சு டக்கு டக்கு டக்குட்டு எல்லா நாய் சாப்பிடும். இது உடனே பிரபல்யமாயிடுச்சு. நல்ல செயல் தானே, ஒரு வாயில்லா ஜீவன் தானே, நல்ல மனுஷனாக இருக்கானே, எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு, எல்லா நாய்க்கும் சாப்பிட்டுக்கிட்டு. 4 தெரு தள்ளி சொன்னாங்களே ஒரு நாள் பார்க்கலான்ட்டு நான் போனேன். இப்படி ஒரு ஜீவகாருண்ய பிரபு இங்கே இருக்கிறாரே, அங்கே போய் பார்த்தா போட்டால் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கு நாய். இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு கல்லை கையில் வச்சுருக்கிறான். அது நாய் அடிக்கிற கல்லை கண்டால் நாயை காணும் பழமொழியை திருச்சி வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அதுக்காக வச்சுருக்கிற கல் மாதிரி இருக்குது. அது இவனுக்கு ஏன் இவ்வளோ பேர் நாய்க்கு போடுறானே, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாய் உடையாந்துச்சு, கவ்வை வாய்ச்சி பாருங்க, கள்ளத்துக்கு அது மேலே அடிச்சான். அது பின்னாடி போட்டு வாயில் கத்திட்டு ஓடிச்சு. அப்பா இத்தனை நாய்க்கு இத்தனை நாளாக போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நாய் இருக்க, அது என் ஏற்ற வீட்டுக்காக நாயோட நாய். எழுத்த வீட்டுக்கார நாய் இல்லை, எழுத்த வீட்டுக்கார நாயோட நாய். அதுக்கு போட மாட்டேன், அதுக்காக வந்து உக்காந்தோன்னே பிஸ்கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே கல்லை வச்சிருப்பேன். ஏன்னா ஒன்று கூட திருடப்படாது. இது ஜீவகாருண்யத்தில் சேரும். இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பா? அது ஒரு 10,000 ரூபா வேஸ்ட்டு, அட்டர் வேஸ்ட்டு, கிரிமினல் வேஸ்ட். என்ன நல்லா இல்லையே. அந்த உருக்கம் வரணுங்க, அந்த பெருக்கம் வரணும். வள்ளலார் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஐயோ ஒரு பள்ளி கத்திரிச்சுன்னா, ஐயோ இந்த பள்ளி யாருடைய துயரை எனக்கு சொல்லுகிறதோ. இப்போ பள்ளி கத்தினா என்ன சொல்லுவோம்? உடனே போய் பலன் பார்ப்போம்லம்மா. தலையில் விழுந்தா கலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பாருங்க. இந்த கலகம்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சின்ன பிள்ளைல போய் பெரும்பாலும் ஏன்னா தலையெல்லாம் விழும். அப்படி மேலேருந்து அது அப்படியே போகிறது, மேலே தான் விழும்போது தலையில் நிறையா விழுந்துருக்குன்னு வைங்க, தோளில் சமயத்தில் விழும். அதனால் தலையில் பெரும்பான்மையாக விழுந்ததுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, தலையில் விழுந்தால் கலகம். ஐயா அது அவாழ் தமிழ், நான் சொல்கிறது சவால் தமிழ். வள்ளலாருடைய தமிழ் சவால் தமிழ். கொழுந்துச்சு. மனைவி எங்கேருந்து உடையாந்தா, எங்க முடி தாங்க வச்சுருந்தங்க, லேசாக ருசி பார்க்க எடுத்தோம் பாருங்க, குழம்புல பள்ளி விழுந்துருச்சு. நீங்கள் எது கேட்டாலும் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்ப்பீங்கல்ல, குழம்புல பள்ளி விழுந்தா அதுக்கு என்ன பலன்னு பாருங்கன்னா. யார் பொண்டாட்டி? புருஷன் சொன்னா, இதுக்கெல்லாம் பஞ்சாங்க பார்க்க வேண்டாண்டி, அந்த குழம்பு சோத்தில் ஊற்றி ஒரு வாய் தின்னு, கை மேலே பலன் தெரியும், சாப்பிட்டுட்டு வா. வந்து என்கிட்ட கேட்க கூட முடியும், வெளில ஓடி விடுவேன், இல்லைன்னா பாத்ரூம் போயிடுவேன், பலன் தெரியும். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் மாதிரி இருந்துச்சு சொல்கிறோம்ல. அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்த்து வள்ளலார் சொல்ல, ஐயோ ஒரு பள்ளி கத்துது கிராமத்தில், எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த பள்ளி என்னமோ சொல்ல போகுதுன்னு அப்படின்னு. அவர் என்ன நினைச்சாரு? ஐயோ இது யாருக்கோ ஒரு துயர் விளைய போகிறதுன்னு எனக்கு சொல்லுது. யாருக்கும் அது தங்கேருந்து வந்து கதவை தட்டுறானா, ஐயோ யாரோ கதவை தட்டுறாங்களே, என்ன சொல்ல போறாங்களோ. கதவை தட்டுனா இவருக்கு பயம். என்ன பயம்? என்ன கேட்க போறாங்களோ இல்லை, நமக்கு பயம் வரும். எந்த நேரத்தில் கதவை தட்டினான்னு, எங்கள் ஊரில் என் வீட்டு கதவை வந்து பஸ்ஸில் அழைத்து உள்ளே வந்தான்னா, இந்த குழு கடன் இன்னைக்கு கட்டணும் ஒரு 2000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க. 10 நாளைக்கு ஒரு நடை 4 குழுக்கு நான் கொடுக்க வேண்டியதாக. ஆனால் கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன். குழு கடன் இப்போ கட்டி ஒன்று வந்து நிற்கிறான், வாசல்லே நிற்கிறான், தெரியாமல் போச்சு, அவன் உட்காந்துருவான், அங்கேயே உட்காந்துருவான். அந்த மாதிரி கேட்பார்களோ என்பதல்ல, ஐயோ என்ன சொல்ல வந்திருக்கிறார்களோ துயரத்தை அப்படின்னு வருத்தப்படுவாராம். அமெரிக்க இடது கண் வலது கண் துடித்தால் அதற்கு ஒரு பலன் உண்டுன்னு சொல்லிடலாம். சிலப்பதிகாரத்திலேருந்து இருக்கு. கருங்கண் கண்ணகி கருங்கணும் ஆதவி செங்கணும் இடத்தினும் வளத்தினும் எண்ணும் முறை துடித்தனன். அந்த மாதிரி இடது பக்கம் துடிச்சா ஒரு பலன், வலது பக்கம் துடிச்சா ஒரு பலன். இவருக்கு துடிக்குதான், ஐயோ என் கண்ணு துடிக்குதே, என் தோல் துடிக்குதே, யாருக்கு என்ன துயர் வர போகிறதோ தெரியலையே. எப்படிலாம் ஒரு மனுஷன் கலங்குறார் பாருங்க.
பட்டினி கேட்டபோது பட்டினி கிடக்கிறாங்க ஒருத்தன் அப்படின்னு கேட்கும்போது மனசை எப்படி இருந்துச்சான்? பகீர் என நடுக்குற்றேன், பகீர் என நடுக்குற்றேன். கூண்டுக்குள்ள இருந்து கோழி கத்துது. ஆக கூண்டுக்குள்ள நுட்பமான செய்தி. கோனூறு கோழி முதல் பறவைகள் எல்லாம் கூண்டிலே இருந்து கூவ கலங்கினேன். கோன்னா கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள இருந்து கலங்குதான். ஏன் அது ஏன் இதுக்கு வருத்தத்தை தெரியுது? காலையில் மணி 10 திறந்து விட்டுருக்கணும்ல. திறந்து விடாம கூண்டுக்குள்ள கிடக்குன்னா என்ன அர்த்தம்? 12 மணிக்கு போட போறான்னு அர்த்தம். அதனால கூண்டில் அடைபட்ட அந்த கோழி முதலாகிய அந்த இனங்கள் கதறுகிற பொழுது நான் பயந்தேன் என்று சொல்லி, எளியரை வலியர் அடித்த போதெல்லாம் பயந்தேன். எளியார்களை வலியார்கள் அடிக்கிற பொழுதெல்லாம் எளியோதமை வலியோர் அடக்குவதை வதை புரிவதை எண்ணி பார்க்க முடியுமா, தகுக்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாரதிதாசன் சொல்லுவான்ல. வலியோர் சிலர் வாட்டுவது முறையா என்று கேட்பானே, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராருங்க. முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டு பயந்தேன், இதையெல்லாம் கண்டு பயந்தேன். பட்டினி கிடந்த போது பயந்தேன். விடத்தை ஊக்கிய பாம்பு படம் எடுத்து ஆடுகிறது, ஐயோ இது யாரையாவது போட்டு விடுமோன்னு பயந்தேன். எல்லாத்தையும் பயந்தேன். களியரை கண்டு பயந்த என் பயந்தான் கடலிலும் பெரிது கண்டாயினர். இந்த கள்ளு குடிச்சிட்டு போதை போட்டுட்டு ஆடிக்கிட்டு நிற்கிறானே, அவனை பார்த்து பயந்த பயந்தான் என் வாழ்க்கையிலேயே நான் அதிகப்படியாக பயப்பட்ட பயம். ஏன்? அவனை மட்டும் கெடுத்துக்கல, சுற்றுப்புறத்தையும் கெடுப்பான், பக்கத்தையும் கெடுப்பான், பச்சை பாலகர்களையும் கெடுப்பான். இந்த நாட்டினுடைய ஒழுக்க முறைகள் அனைத்தையும் கெடுக்கக்கூடிய பாவி ஆயிற்றே. அவன் அழிந்து அவன் குடும்பம் அழிந்து. நாட்டில் பார்க்குறோம்ல, தண்ணி போட்டவனால ரோட்டில் பாருங்க, கரெக்டாக அந்த சாக்கடை ஓரத்தில் தான் கிடப்பான். டே போய் ஒரு கை சாக்கடை உள்ள இருக்கும், அப்படியே கிடப்பான். ஒன்றும் டிராஃபிக்கு இடைஞ்சலே இல்லை. ஏன் அங்கே கிடக்கிறான் சாக்கடை ஓரத்தில்? உள்ளே போயிருக்கிறது ஒரு சாக்கடை, உள்ளே போயிருக்கிறது ஒரு சாக்கடை. அதனால் அவன் கிடக்கிறது எங்கே? பூக்கடையில் கிடப்பான், சாக்கடையில் கிடக்கிறான். அப்படியே 2 பேரும் ரோட்டில் நின்றுட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. நான் போனேன், ஏன் நடு ரோட்டில் நின்றுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கேன்? கொஞ்சம் ஸ்டடியாக நெல், இல்லைன்னா அங்கே ஒதுக்கு போ, அடிச்சு தூக்கி போடுவான். ஸ்டடியாக நெல்லுன்னு. அவன் எவ்வளவு ஸ்டடியாக இருக்கான் பாருங்க. ஸ்டடியாக நெல்லுன்னா பாருங்க. என்ன சொன்ன? ஸ்டடியாக நிற்கணுமா? நாங்கள்லாம் ஸ்டடியாக நின்னோம்னா அரசாங்கம் ஸ்டடியாக நிற்க முடியாது. அரசாங்கம் ஸ்டடியாக நிற்கணும்னா நாங்கள் ஆடிதாயே ஆகணுங்கிறாங்க. இந்த களியரை கண்டு பயந்த என் பயம்தான் கடலிலும் பெரிது கண்டாயினார் வள்ளலார். அவர் எழுதுகிறார் உரைநடையில், கட்குடி, கஞ்சா குடி, சாராய குடி, புகைக்குடி, இந்த கேடுகள் 4 சொல்றார் சார். புகைக்குடி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கமே, புலம்புறமே, எதற்கும் அஞ்சா கஞ்சா, கஞ்சா குடி, கட்குடி, சாராய குடி முதலிய மயக்க குடிகள். ஆஹா, அது சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது? ஆஹா, மயக்க குடிகள், ஆஹா. இதை போய் ஒரு துறவி எவ்வளவு அழுத்தமா சொல்லியிருக்காரு பாருங்க. இன்று வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டில் சொன்னார் சார், 21ஆம் நூற்றாண்டில் நின்றுட்டு இருக்கிறோம். அன்னைக்கே இந்த எதெல்லாம் இன்னைக்கு நாட்டை கெடுக்குதோ அந்த 4 சொல்லியிருக்காங்க. ஒரு துறவிக்கு இது தேவையா? போகிற போக்கில் எல்லா மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டு இருக்கிற அந்த துறவு கோலத்தில் வந்தவர வள்ளலார். எல்லாம் காவி உடைகள் அணிந்த போது, காவி என்பதெல்லாம் யுத்தத்தின் அறிகுறி, நான் வெற்றி பெற்றதன் அறிகுறியாக வெள்ளை உடை அணிவேன் என்று சொன்னவர் இல்லையா வள்ளலாரு? வெள்ளாடை தெரித்த வெண்ணிலவு அல்லவா வள்ளலார்? எவ்வளவு யோசிச்சிருக்காரு. இப்ப எதங்க சொல்றது? எதை சொல்றது? அவர் தொடாத துறை, சொல்லாத கேடுகள், அழிக்க வேண்டும் என்று துடிக்காத ஏதாச்சும் ஒரு செய்தி உண்டா? இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பெரிய உலகம், ஒத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும். சர்வதேச இன்டர்நேஷனல் சமத்துவம், இன்டர்நேஷனல் சகோதரத்துவம். ஒத்தவன் மேலே உள்ளவன், கீழே உள்ளவன், அப்பர் கிளாஸு, மிடில் கிளாஸு, கீழே லோயர் கிளாஸு, அப்பர் லோயர் மிடில், எந்த கிளாஸ் இருக்கக்கூடாது. எல்லாம் 3 ஒன்னா செயல்படணும்னு இருக்க. பொருளாதார தத்துவத்தையும் கொண்டு வந்து வர்க்க பேதம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிற வள்ளலார். அப்ப சமய புரட்டாளர்கள் பலர் இருந்தார்களே, நல்லது பண்ணா சொர்க்கம்,
இது பண்ணா, எங்களுக்கு துரோகம் பண்ணா, இந்த பாவம். நாங்கள் யாருக்காச்சும் துரோகம் பண்ணால் ஒரு பாவம் கிடையாது. அதுக்கு கழுவாய் இருக்கிறது, அதற்கு பரிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நாட்டில் கோயிலில் சாமிகளுக்கு இருக்கிற மரியாதையை விட பரிகார தெய்வங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. விடுங்க, அதை பரிகாரம் தான். திருநள்ளாறு, இப்போ நம்மெல்லாம் இந்த பக்கத்தில் உள்ளவங்க எத்தனை முறை திருநள்ளாறு போயிருக்கோம் சொல்லுங்கள்? நான் வாழ்க்கையில் ஏதோ 2 நடையோ 1 நடையோ போயிருக்கேன். சின்ன பிள்ளைய 1 நடை, அதை கிராஸ் பண்ணி எத்தனை முறை போயிருப்போம். ஒரு நடை அவ்வளோதான் நம்ம போவோம். ஆனால் உலகமே வருது, இந்தியாவே அங்கே வருது. அங்கே ரொம்ப சக்தி உள்ள தெய்வம்னு அந்த இடத்துல இருக்கிறவர் தர்பாரண்யேஸ்வரர். ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனை தாண்டி கோள்கள் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. அந்த மதத்தை, அந்த சைவத்தினுடைய அந்த கோட்பாடுபடியே பார்க்கணும். நம்ம சைவத்துக்கெல்லாம் ஒன்றும் எதிரிகள் இல்லை. அங்கேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம சொல்லுவோம். அதான் விஷயம். அதனால விஷயம். அப்போ ஈஸ்வரன் அப்படியே பாவமாக கிடக்கிறாருங்க. ஒருத்தர் அங்கே போக மாட்டேங்கிறான். போய் முதல்ல ஈஸ்வரன்ட்ட போய் அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டு அவரை வணங்கினா அவரு கூப்பிட்டு இங்க வாப்பான்னு கூப்பிட்டு சனீஸ்வரன் சொல்வார். இதாங்க விஷயம். இவர் தானே அவரை சொல்லணும். இவரை விட்டுட்டான். இவர் வாங்குறான்னு கூப்பிடுறாரு. யாரு? ஈஸ்வரன் கூப்பிடல, அங்கே நிற்கிற அர்ச்சகர் கூப்பிடுறாரு. எனக்கு தட்டில் ஒன்றுமே இல்லைடா, இஞ்ச வாடாங்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்? நேரம் அங்கே போய் பரிகாரம் பண்ணுறான். இப்போ பரிகார தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை, அந்த சிறப்பு, அந்த அருள், அந்த ஆற்றல் ஈஸ்வரனுக்கு இல்லை என்று ஆகி வைத்திருக்கிற ஒரு மோசடித்தனமான பக்தி என்பது இருக்கிறது. அது வேண்டாம். வாங்க, எல்லாருக்கும் உண்டு, சமமாக இருக்கலாம். வள்ளலாருக்கு பின்னால் ரெட்டியார் இருந்தார், வள்ளலாருக்கு பின்னால் படையாட்சியார் இருந்தார், வள்ளலாருக்கு பின்னால் செட்டியார் இருந்தார், வள்ளலாருக்கு பின்னால் ஆடூர் சிவாச்சாரியார் இருந்தார், வள்ளலாருக்கு ஆவல்ல. இறைவனுடைய திருவருள் என்பது என்ன என்றால், மின்சாரம் போனது, ஒலிபெருக்கி இல்லை, இருள் சூழ்ந்தது, இனி பேச முடியாது, பேச்சினுடைய இறுதி நிலை, நிறைவு நிலைக்கு வந்தாச்சு. எனவே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். முடித்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு கொள்கை கோமகன், நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆசி பெற்ற ஒரு அமைச்சர் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து பாராட்டி விட்டு போகிறார் என்றால், அந்த நேரத்திலும் உன் உறுதி குலையாமல் பேசினாயே, அதற்கான பரிசு என்று வள்ளலார் எனக்கு கொடுத்த பரிசுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சொல்வது உண்டு. ஒன்று சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். 10 பேர் இருந்தாலும் பேச்சு என்பது இந்த வேகம்தான். ஐயாலாம் அப்படி உட்காந்து கேட்டு என்னை தோளில் தூக்கி வச்சு என்ன வளர்த்த ஐயா ராமூர்த்தி போன்றவர்கள் 10 பேருக்கும் இதே பேச்சுதான். 10,000 பேர் கூடி இருந்தாலும் இதே பேச்சுதான். என்ன 10 பேர் தான் இருக்கிறான், முடிச்சுட்டு போயிடலாமா? வேண்டாம். இந்த 10 பேரையும் 100 பேராக, 100 பேரையும் 1000 பேராக நினைத்து பேசுகிற பொறுப்புணர்ச்சி இருக்கு பாருங்க, அதான் முக்கியம். அப்ப அந்த 10 பேரை புறக்கணித்தால் நாங்கள் வந்தது தப்பா என்று கேட்க மாட்டார்களா? அந்த அடிப்படையில் பேசுகிற எதையும் ஒரு சிரத்தையோடு செய்தால், பக்தியோடு செய்தால், உண்மை உழைப்போடு செய்தால், உணர்வோடு செய்தால், நெறி உணர்வோடு செய்தால் நல்லது விளையும் என்பதற்கு கிடைத்திருக்கிற சாட்சியாக, காட்சியாக இதனை கொண்டு அமைச்சர் வந்து சென்றார். அவருக்கு நன்றிகளை கூறி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, ஒரு அற்புதமான நிகழ்வில் இந்த அரங்கம் அப்படியே சூழ்ந்து இருந்தவங்க யாரும் போல. ஒன்று அனக்காளி அப்படி ஏதாச்சும் காலியானா வந்து உட்காந்துட்டாங்க. அதில் எங்கள் தங்க தாய்மார்களே, உங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் எல்லாம் சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு மாபெரும் வெற்றி தான். ஒரு செய்தி தான் எல்லாரும் பெண்களுக்கு நான் சொல்லுவேன், அதை சொல்ல முடியல. அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லலாமா? 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல, இப்போ இதை குடிகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் அப்படியே பேசியிருக்காரு. அப்புறம் அவருடைய ஜீவகாருண்யத்தில் 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று அற்றார் அழிவசி தீர்த்தல், இன்னொன்று புலால் மறுத்தல். நான் அதான் கொஞ்சம் சிரமம்னு சொன்னேன். இப்போ இங்கே புலால் மறுத்தவர்கள் எத்தனை பேர்? நான் கண்ணை மூடிக்கிறேன், அவர்கள்லாம் கொஞ்சம் வெளில போயிடுங்கன்னு சொன்ன ஒரு கூட்டத்தில். கண்ணை திறந்து பார்த்தா 4 பேர் தான் உட்காந்தாங்க. அப்படிலாம் ஆகக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், எல்லாரும் வரணும், அவர்கள் தான் வரணும், இதை கேட்கணும்.
அதன் பிறகு அவர்கள் மாற வேண்டும். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய கொள்கை. ஆஸ்பத்திரியை கட்டிவிட்டு நோயாளிகளே வரக்கூடாதுன்னா என்ன ஆகும்? அது அறிவுடைமையா? மருத்துவமனை கட்டிட்டு ஒருத்தன் கூட நோயாளி வரக்கூடாதுன்னா, சன்மார்க்க சங்கத்தை இப்படி விழாவை நடத்திவிட்டு புலால் மருத்துவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னா இப்படி? அதுவும் இதுவும் ஒண்ணுதான். நீ வரணும்ப்பா, உனக்கு சிகிச்சை தருவதற்காகத்தான் சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. ஆஸ்பத்திரி உள்ள நோயாளி வரணும், சன்மார்க்கத்து உள்ள புலால் மறுக்காதவர்கள் வரணும். நல்ல தட்டுங்க, அதுக்கு ஒரு கை தட்டு. மறுக்காதவர்கள் வரணும். நான் இப்படிதான் போய் இந்த இதுல நீங்க வந்தீங்கயா, ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு ஊர்ல போய் பேசணும். அங்க பேசிட்டு இருக்கும் போதே வாரியங்காவல் வள்ளலார் எப்படி கடவுளை சாட்சி வைத்து பேசுவாரோ அதுபோல நானும் சாட்சி வைத்து தான் பேசுவேன். ஐயா பாலையா இருந்தாரு, எங்க ராமூர்த்தி ஐயா இருந்தா. இந்த வாரியங்காவல்ல முழுசா கேட்டு ஒருத்தர், ஒரு திராவிடர் இயக்க தொண்டர், நிறைய பெரியாருடைய விழாவை தொண்டு செய்து படுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் தந்தை பெரியார் என்று சொல்வார்களே, அந்த பெரியார் கொள்கையில ஊறி திளைத்தவர். கடைசியா வந்தார், பேசி முடிச்சோடனே கொஞ்சம் மைக்கு தரீங்களான்னாரு. மைக்கை வாங்கி ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் நிறைய பெரியார் கூட்டங்கள் எடுத்திருக்கிறேன், பெரியார்கள்லாம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கோம், சுயமரியாதை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், பகுத்தறிவு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பேச வரேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த வாரியங்காவலில் சில பேர் முக்கியமானவங்களை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் பேச்சு, வராரு ஒருத்தர், அதுக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் முக்கியமான வேலை இருந்துச்சு எனக்கு, அதையும் முடிச்சுட்டு நான் தூரத்தில் இங்கே எதுக்க கூட உட்கார்ல, தூரத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் தூரத்தில் உட்காந்து, அது தூரத்தில் இருக்கிறதுல ஒரு வசதி, நல்லா இருந்தால் கேட்கலாம். இந்த சில பேர் லாஸ்ட் பெஞ்சில் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க, முன்னாடி உட்காந்து ஏஞ்சி போனால் சிரமமாக இருக்கும். கடைசியில் உட்காருவோம், நல்லா இருந்தால் கேட்போம், இல்லைன்னா அப்படியே நழுவி அப்படியே போயிடுவோம். அப்படி உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலான்னு வந்த என்னை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இவர் என்னை கட்டி போட்டார் அப்படின்னு சொன்னது பெருசு இல்லை. அது நமக்கான பாராட்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை இருக்கணும். அதுக்கு மேலே ஒன்று சொன்னார் பாருங்க, அதான் முக்கியமான விஷயம். நான் பெரியார் கொள்கையில் ஈடுபட்டவன் தான். பெரியார் வள்ளலாரை போற்றினார்கள் எனக்கு தெரியும். ஆனால் நான் இதுவரைக்கும் சைவன் அல்ல, அசைவன். அசைவம் சாப்பிடுறவன். இன்னைக்கு இவருடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு இந்த மேடையில் நான் சொல்றேன், நான் இன்று முதல் சைவனாக மாறிவிட்டேன். நான் சத்தியமா இல்லையா? ஐயா பால கேளுங்க, பாலு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அத்தனை பொறுப்பும். எனக்கு இப்ப உடம்பு எனக்கு சிலுக்குது சார், என் உடம்பு சிலுக்குது. வள்ளலார் பண்ணுவார் சார், சொல்வார். வள்ளலாருக்கு இவர் எழுதுறார், தொழுவூர் வேளாளர் முதலியார் எழுதுறார். வள்ளலாருக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய ஈர்ப்பு, ஆற்றல், சக்தி, மகா சக்தி என்ன தெரியுமா? அவருடைய கண் பார்வை பட்டவர்கள் எல்லாம் அசைவம் சாப்பிட்டால் சைவர்களாக மாறினார்கள். இப்படிக்கு தொழுவூர் வேலாயுத முதலியார் முதன்மை சீடர். எப்படி அது சாத்தியம்? சத்திய மனிதர்களை சந்தித்தால் இவையெல்லாம் சாத்தியம்தான் என்பதுதான் உண்மை. ஒரு ஆற்றலை உள் அடக்கியவர்கள் வாய் தரது சொன்னால் அது பலிக்கும். எங்கே இறைவன் இருக்கிறான்? தூண்ல இருக்கிறான் பிரகலாதன். பக்தியினுடைய உச்சத்திற்கும் கொள்கையினுடைய உரைப்பிற்கும் எடுத்துக்காட்டு. அந்த கதையெல்லாம் தூக்காப்பால் போடுங்க, கதையை தூக்காப்பால் போடுங்க, உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கணும். அவன் அப்படி நினைச்சான், எதையும் அதுதான் நினைச்சான். அவன் சொன்னான், அந்த இடத்துக்கு வந்தான். அதுமாரி ஞானிகள் இருக்கிறார்களே, ஞானிகள் வார்த்தைகள் சொன்னால் அந்த வார்த்தை பலிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவன் அதை செய்வான். அப்படி அவர் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி நான் சைவனாக மாறிவிட்டேன். இவரை கூப்பிட்டு எங்க விழாவில் நான் மறுபடியும் பேச வைப்பேன் சொன்னார். அது மட்டும்தான் இன்னும் நடக்கல. அது எப்போ நடக்கும்னு அதுக்கு ஒரு நாள் வைப்பார், அதுக்கு இறைவர் ஒரு நாள் வைப்பார். அது பாலையா கிட்ட தான் வரும். அப்படி ஒரு நாள் வந்தால் மறுபடியும் நான் போகலாம், அது சொன்னேன். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மாறணும். மாறாதவங்க மாறணும். புரட்டாசி மாசம் பூரா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. புரட்டாசி மாசம் பிறந்த அன்னையிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தினம் மீன், ஆடு, கோழி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்க. சாப்பிடாதவங்க சொல்லலாம், தொடர்ந்து சாப்பிட்றவங்களே சாப்பிடல. ஏன்? அது குலதெய்வத்திற்கு ஆகாது, என் குடும்பத்திற்கு ஆகாது. ஏங்க புரட்டாசி மாதம் மட்டும் குலதெய்வத்துக்கு ஆகாது, ஐப்பசி மாதம் பிறந்தோன்னு ஆயிடுமா?
எப்படி அது? ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி இதெல்லாம் சாமி இப்பெல்லாம் ஏற்றுக்குவார். மாரியம்மா வாவான்னு கேட்குது, கூப்பிடுது. ஆகுமா? நடக்காது. அப்போது நீங்கள் கொண்ட கொள்கையை கொஞ்சம் அப்படியே பிரட்டி பாருங்க. இப்போ நீங்கள் கொண்ட கொள்கைக்கு மாறாகவே நீங்கள் நடக்கிறீர்கள். தப்பிக்கும். பிரகாஷ் மகா கடவுளுக்கு ஆகாது, என் குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு அது பழக்கமாக முறையாக எங்கள் மாமனார் காலத்துக்கு முன்னாடியே இருந்து நடக்குதான். அது அப்படியே நடக்குதுக்கு அந்த ஒரு மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு தவிக்கிறவங்களாம் இருக்காங்க வைங்களேன். அப்போது அது ஆகாதுங்கிற முடிவு நான் சொல்லி நீங்கள் எடுத்த முடிவல்ல, மற்றவர்கள் சொல்லி எடுத்த முடிவல்ல, வழி வழியாக நீங்களே வைத்திருக்கிற முடிவு. அதை புரட்டாசி மாதத்தோடு நிறுத்தாம கொஞ்சம் ஐப்பசி மாதத்துக்கு தள்ளி போடுங்களேன். மார்கழி மாசத்துல, கார்த்திகை மாசத்துல நீங்க சைவர்களாக மாறுவீர்கள். ஒரு மாசத்தை 2வது மாசம் தள்ளி போடுங்க. ஆமா, இப்ப பார்த்தா சீன்னு இருக்குக்கா. எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அப்படி சாப்பிடுவான் எங்க வீட்டுக்காரர், அப்படி சாப்பிடுவாரு. இப்ப மீனுங்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற காலம் வரும். அந்த காலம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவது எதற்கு தெரியுமா? ஒரு காப்பு உங்க வாய்க்கும் நாக்குக்கும் போடுவதற்காக, காப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் சன்மார்க்க சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் என்பதை மனசில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்க மாறுவீங்க நிச்சயமா. ஒரு 4 பேர் எங்க சீனிவாசன் ஐயாட்ட, எங்க ரவி ஐயாட்ட சொல்லுவீங்க, ஆமா அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரு, என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன பேச போறாருன்னு நினைச்சேன், அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அது என் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட நான் வாங்க போகலான்னு நினைச்சேன். சண்டே வந்தாலும் வீட்டில் சண்டே, அதில் சில சமயத்தில் உடையிறது மண்டே, அது அடுத்த நாள் நீளுன்னு வைங்களா. இன்னைக்கு செய்யணும் செய்யலையடி, செய்யாதீர்கள், வேண்டாம் வேண்டாம். உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் புறவினத்தார். வள்ளலார் சொன்ன 2 ஜாதி அதான், உறவினம் இன்னொன்று புறவினம். சாப்பிட்றவங்க புறவினம், சாப்பிடாதவங்க உறவினம். இந்த 2 தான். தர்மசாலையில் யார் வேணாலும் உட்காரலாம். புலால் சாப்பிட்டா நோயின்றி போ கிடையாது. வள்ளலார் போய் கேட்டான், ஏங்க பெருசாக போட்டிருக்கீங்களா ஐயா ஞான சபையில்? புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரணும், மற்றவர்கள் உள்ளே போகக்கூடாது. இன்னைக்கு போர்டு இருக்குல்ல, போர்டு இருக்கா இல்லையா? சபையில் போனோன்னு பார்க்குறோம், நம்ம போர்டு இருக்கு. நம்ம ஆள் ஒன்றே போய் கேட்டான், சாமி இங்கே இருக்கிற போர்டை இன்னொன்று செஞ்சு தர்மசாலையில் மாட்டிவிட வாங்க, நம்ம ஆள் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை மூட்டலான்னு தான் நினைப்பான். அப்படி மூட்டினது மாதிரி வள்ளலார் சொன்னாடே, அந்த போர்டு இங்கே மட்டும்தான். உலகத்தின் உலக பந்திலே இருக்கிற நாடுகள் எத்தனையோ நாடுகளில் இறை வழிபாட்டு நிலையங்கள் உள்ளன. எந்த நிலையத்திலும் இந்த மாதிரி ஒரு பலகையை, விளம்பர பலகை, புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற பலகை எங்காவது உண்டானா? எங்கும் கிடையாது. அது வடலூரிலே மட்டும்தான் இருக்கிறது, மறந்து விடாது. அங்க போடலாமா? வள்ளலார் சொன்னார், டே அது இங்க மட்டும்தான்ப்பா. பசிந்து வந்தவர்கள் எந்த தேசத்தினராயினும், எந்த பாஷை பேசுபவர்களாயினும், எந்த மதத்தினராயினும், எந்த விதமான மார்க்கங்களை தழுவியவராயினும் தர்மசாலையில் அவர்களுக்கு தடையே கிடையாது. உட்கார்ந்து அத்தனை பேரும் சாப்பிடலாம் என்று சொன்னவர் எம்முடைய வள்ளல் பெருமான் என்கிற காரணத்தினாலே அந்த வள்ளலாருடைய நெறிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு முதல் அதை முன்பற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் விரதம் இருந்து பாருங்க, கொஞ்சம் மனசை திடப்படுத்தி பாருங்க, நிச்சயமாக நீங்களும் மாறுவீர்கள், மற்றவர்களை மாற்றுவீர்கள். அடுத்த ஆண்டு நான் இங்கே பேச வருகிற பொழுது ஒரு 4 பேர் எனக்கு சொல்லுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் அருமையாக இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, அன்புடைய வள்ளலாருடைய அடியார்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும். வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மாந்தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் ஈசிறகினால் துன்புறு அசைக்குமோ, வச்சிர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியை பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலபுருமோ, காம வெகுளி உருமோ, மன தற்ப விகற்பம் உருமோன்னு கேட்டாரே எம்பெருமான் தெய்வமணி மாலையில. அந்த மாதிரி வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த
ஆபத்தும் வராது, எந்த விகற்பமும் வராது, எந்த துன்பமும் வராது, எந்த துயரங்களும் வராது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடியின் செவ்வி திருக்காப்பு இந்த ஆழ்வார்கள் பாடுவதைப் போல சுற்றம் சூழ நீங்கள் வாழ்க வாழ்க என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த இனிய வாய்ப்பினை தந்து கேட்டு செவிப்படுத்தி இங்கே அமர்ந்திருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சித்தத்துள் தித்திக்கும் தேனாம் திருவருட்பாவை உள்ளே மடுத்து தன்னை மறந்து எதிரே அமர்ந்து ருசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் ருசித்து கேட்டவர்கள் பசித்து கிடக்க கூடாது என்பதனால் இந்த அளவிலே என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். உங்கள் இடை வந்து உயர்ந்தோட விளங்கி எங்கொழி ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனி ஆழி வெங்கதில் கொண்டே இணையது தன்னேறியாத தமிழ் வணக்கம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.